நம்ம பிரம்மமானது பிரம்மம் அகங்காரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது அது இம்பாசிபிள்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற அவித்யான்னு என்ன அப்படிங்கிறத கேட்டார். அதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதாள் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். அந்த டெஃபினேஷன் எடுத்துட்டு அதைத்தான் ஆராய்ச்சின்னு வரைச்சு அந்த அவித்யானது எதை சார்ந்திருக்கு, ஞானமோ அஜ்ஞானமோ ஏதாவது ஒரு பொருள் சார்ந்துதான் இருக்கணுமே தவிர்த்து தனியாக இதான் சிகப்புன்னு காமிக்க முடியுமா? ஏதாவது பொருள் சார்ந்துதான் இருக்கணும். இது அப்சாக்ட்னும் அதை எதையும் பற்றி இருக்க முடியாது. இந்த அவித்தியங்கிறது பிரம்மத்தையும் பற்றி இருக்க முடியாது, இல்லை நீ சொல்கிற அகங்காரங்கிறது அதையும் பற்றி இருக்க முடியாது அப்படின்னாரு. அதே மாதிரி மறைப்பு, திரோதானம் மறைக்கிறதுனா எதை மறைக்கிறது? ஒளியுள்ள பிரம்மத்தை மறைக்கிறதா, இல்லை ஒளியே அழிச்சுப்படுறதா? ரெண்டுமே நாட் பாசிபிள் அப்படின்னு ஸ்வரூபம் அது எப்படி இருக்குனாக்க, இப்போ இந்த குறை சொல்ற உலகம் பொய்யின் தோன்றது இல்லையா? யாருக்கு தோன்றது, எப்படி தோன்றது அப்படிங்கிறது அது சொரூப அனுபூதி பட்டாச்சு. அடுத்தது அனிர்வச்சனீய அனுபூதி. ஒரு பொருள் வந்து இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஆனா இருப்பதோ இல்லதோ சதசத் அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனா அப்படி ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்படின்னாக்க இருக்கு, இல்லை ஆனா இருக்கு. அப்படி இருக்குச்சு என்ன இருந்தாக்க இருக்குங்கிறத நிக்கிறது, இல்லைங்கிறது நிற்காது அப்படி சொல்லியாச்சு. அதுக்கத்தான் பிரமாணம். அதுக்கு நீங்க சொல்ற அதுக்கு சான்று எங்கேயாவது இருக்கா அப்படின்னாக்க இந்த சான்றுகளை எங்கேயும் கிடைக்கல. அது அடுத்தபடி இப்போ என்ன பண்ணணும்? பிரத்யக்ஷத்தால அவிதியை ப்ரூவ் பண்ண முடியாது, இல்லை சான்றுகளை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. அடுத்தபடி பிரத்யக்ஷ அடுத்து அனுமானத்தினால அவிதியை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. எப்பவுமே அனுமானமானது பிரத்யக்ஷ சார்ந்தே தான் இருக்கும், அது இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ரெண்டு பொருள் இருந்துனாக்க ஒன்றுக்கு துறையா இருந்துனாக்க அதை வச்சா சொல்ல முடியுமே தவிர்த்து நம்ம இது வேற ஒன்றும் இல்லை. நைட்ல நம்ம ஏதோ ஒரு வயல்ல வழியா போறோம், பார்க்கச்சே அங்கே ஒரு சின்ன ஒளி தெரியுது, உடனே என்ன சொல்லுவது? மின்மினி பூச்சி. ஏன்னாக்க ஒளிரக்கூடிய தன்மை மின்மினி பூச்சிக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல நெருப்போ லைட்டோ ஏதோ வரத்துக்கு வழி இல்லை. ஆகவே இங்க இருக்குது மின்மினி பூச்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மனசு முடிவுக்கு வந்துடும். அந்த மாதிரி அனுமானங்களுக்கு பிரத்யக்ஷம் இருந்தால் தான் அனுமானம் இருக்கும். இப்போ என்ன சொல்லணும்னாக்க, அதாவது பிரம்மத்துக்கிட்ட அவித்யை இருக்கு, இது அனுமானத்தால் தெரியுது அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது தான் இதில் அண்ணா. இப்போ எது இருக்கு? பிரம்மத்துக்கிட்ட அவித்யா அஜ்ஞானம் இருக்கு. ஆக பிரம்மங்கிறது இது எந்த இடம்? அதான் பட்சம். இந்த பேஜ் நம்பர் 33 இந்த டேப்ல காலத்துக்கு பிறகு அதுக்கிட்ட வாங்கும். அதுக்கு சான்றுகள் இல்லை, அவை அனுமானத்தெல்லாம் முடியாது. எங்க அனுமானத்துக்கு என்னென்ன வேணும்? பட்சம் எதுல இருக்கு, என்ன இருக்கு, ஏன் இருக்கு, எப்படி சொல்ற, அது எதுக்கு மறுப்புக்கு வழி எதுக்கா? இந்த அஞ்சு அங்கம் இருக்கணும் இருக்கு அனுமானத்தோடு போனாக்க. இன்னதுல இது இருக்கு, ஏன் இருக்கு, எப்படி உனக்கு எப்படி தெரியும்? எதுல இல்லாத மாதிரி அதுக்கு உல்டாவை சொல்றதுக்கு அதை சொல்றேன். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து எம்பெருமானா இவ்வளவு விளக்கிறதுக்கு காரணம்னு ரிடக்ஷியோட அப்சாடம் பண்ணியம் எதிரி கொள்கை எடுக்க வேண்டியது. இந்த கொள்கையில நீ இருக்கிறது வச்சுருந்தானாக்க சரி சரியா வருமா, இதுக்கு சரியா வருமா வராது. ஆகும்போது அதுக்கு தள்ளப்படுறது அப்படின்னு இதனுடைய கொள்கைகளை மாற்று கொள்கையை மறுப்பு அதுதான் சொல்றேன். இப்போ அனுமானத்தின் அங்கங்கள் எடுத்துக்காட்டு பிரம்ம அஜ்ஞான தொடர்பு. அஜ்ஞானத்தை எதில் இருக்கு? எங்க இருக்கு அஜ்ஞானம்? பக்ஷம் எங்க இருக்கு? மலையில இது எடுத்துக்காட்டுல மலையில இருக்கு. என்னது இருக்கு மலையில? நெருப்பு இருக்கு. நம்ம எங்கேயோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், தூரத்துக்கு ஒரு மலை தெரிகிறது, மலைக்கு மேல புகை வருது, அது பனி இல்லை, ஏன்னா மூடு பனியா தான் நமக்கு தெரியும், நமக்கு இல்லை புகை வந்து தெரியுது, நான் இந்த மேல் நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுது. அப்ப என்ன உடனே இன்ஃபர் பண்றோம், அங்க நெருப்பு இருக்குன்னு தெரியுது. ஏன் நெருப்பு இருக்குன்னு தெரியுது? நம்ம சமையல் அறையில இதை பார்த்துருக்கோம், அங்க நெருப்பு இருக்கு, அதோடு சேர்ந்து புகை இருக்கு. அது மாதிரி மலையில் இப்போ எதுல இருக்கணுங்கிறோம்? பிரம்மத்திற்க. ரைட். எது சாத்தியம்? இங்க பிரம்மங்கிறது ஜீவன்கிறது ஒண்ணு. ஆனா பிரம்மம் வேற ஜீவன் வேற இல்லை, இதை சொல்லிட்டே வர்றாரு. ஒரே இருக்குது ஒரே இதாக விட்டோம். எது சாத்தியம், எது இருக்க முடியும்? அங்க
நெருப்பு, மலையில நெருப்பு இருக்கு. ஏன் அப்படின்னாக்க பின்னால் சொல்ல போறாரு. புகை இருக்காது. இங்க புகை இருக்கு இல்லையா, மலையில புகை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. புகை வரணும்னாக்க நெருப்பு இருக்கணும். ஆகவே மலையில நெருப்பு இருக்கு. அது பிரம்மம், பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கு. ஏன்னா பல்பொருள் காட்சி. பிரம்மம் இந்த தன்னை தவிர்த்து மற்றெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி பார்க்கறது இல்லையா, இதுதான் அந்த அஜ்ஞானத்துக்கு அடையாளம். ஆகவே பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கு. ஒருத்தன் இருக்கான், இதை பார்க்கறான், சந்திரனை பார்க்கறான், பூர்ண சந்திரனை பார்க்கறான், அது மஞ்சளா தெரியுது. அப்ப என்னாச்சு, அவங்ககிட்ட மஞ்சள் காமால இருக்குன்னு தெரியுது. இது இது அனுமானத்தில் வரக்கூடிய கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இங்க பிரம்மத்துக்கு இல்லாத உலகம் இருக்கிற மாதிரி தெரியுது. எதனால? அஜ்ஞானத்துக்கு. சரி, சொல்றேன் இல்லையா, இதுக்கு ஈக்குவலண்டா வேற எங்கேயாவது இருக்கா? எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா அப்படின்னாக்க, இந்த மாதிரி இல்லாத ஒரு பொருள் ஒருத்தருக்கு தோன்றதுக்கு எப்படி சொல்ல முடியும்? வைத்தியகாரன் தெரியலாம், ஆனா அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் மூளையில இருக்கு. வைத்தியக்காரன் ஒரு சோகத்தை பார்த்து பேசிட்டு இருந்தானாக்க அவனுக்கு என்ன தெரியுது? அவனுக்கு எதிர்த்தாப்புல ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவன் பார்க்கறான், அவன் பேசுறான். ஆனா பிரம்ம தத்துவத்து வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்குச்சு பிரம்மத்துக்கு தன்னை அறியாம இந்த மாதிரி இந்த பல்பொருள் காட்சி தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. எதை மாதிரி சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கல. அதைத்தான் சொல்றாங்க. ஏன் காரணம்? புகையத்தலால் பல்பொருள் காட்சி இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கு தெரிகிறது. எதை போல? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நடைப்பள்ளியை போல். அப்புறம் எங்க இருக்காது? நீர்நிலையில இருக்காது. பிரம்மத்திற்கு இது போன்ற கற்புலனாகும் சான்று இல்லமையால் அத்வைதத்துக்கு நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இந்த மாதிரி இல்லாத பொருள் இருக்கிறதா தோன்றது எங்கேயா பார்த்துருக்கோமா? இருக்கிற பொருள் தான் இருக்கு. எல்லா காட்சியும் உண்மை. எல்லாம் உடனே சொல்றான்னு சொன்னாக்க மிராஷ் இருக்கு இல்லையா, அதாவது காணல் நீர். காணல் நீர் இருக்கு, காணல் நீர் இல்லை ஆனா தோன்றது இருக்கு. எஸ், காணல் நீர் தோற்றம் உண்மை. அப்புறம் போய் பார்த்தா நீர் இருக்காதுங்க, வெப்பம்தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்சு காணல் நீர்னு ஏன் தெரியுறதுனாக்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறோம். கீழே ஏர் வெளியில போடுறதா அது மாதிரி தெரியுறது, காணல் நீர் தெரியுறது. அதே மாதிரி சிப்பியில வெள்ளி தெரிகிறது. இதெல்லாம் என்னக்க நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் வெள்ளியை, அது பளபளன்னு இருக்கு. எங்கேயோ பார்த்தோம் ஆத்தங்கரையில, அது பளபளன்னு இருக்கு. இது வெள்ளியா இருக்கலாம் போகிறோம், அது சிப்பின்னு தெரியுது. ஆக மொத்தம் இந்த அனுமானங்கள் எல்லாமே பிரத்யக்ஷம் இருந்தால்தான் நிலைக்குமே தவிர்த்து பிரத்யக்ஷம் இல்லாமல் அனுமானம் நிலைக்க முடியாது. மேலும் ஞானமும் பிரம்மமும் அஜ்ஞானம் நேர் எதிரடையாவை. அவை ஒரு இடத்துல இருப்பது எப்படி அப்படின்னாக்க, ஞானம் ஒன்று பாசிட்டிவ் சைடு, அஜ்ஞானம் நெகட்டிவ் சைடு. ரெண்டுமே ஒருத்தர் இருக்குனாக்க எப்படி இருக்க முடியும்? ஒன்னும் ஒருத்தன் குட்டையா இருக்கணும், இல்ல நெட்டையா இருக்கணும். அவன் குட்டையா நெட்டையா இருக்க முடியுமா? மனிதன் சொல்றோம்னாக்க ஒன்னுக்கு ஒன்னும் மாறுபாடு இல்லாத குணங்கள் எத்தனை குணம் வேணாலும் ஒருத்தட்ட பொருந்தி இருக்கலாம். ஆனா ஒரு குணம் இன்னொரு குணத்துக்கு மாற்றா இருக்குமானாக்க அந்த குணம் அங்கே இருக்க முடியாது. அப்போ அதுக்கு வேற வழி சொல்லணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ பொறுத்தப்பட்டு இப்போ அடுத்த அப்படி என்ன கேள்வினாக்க, அஜ்ஞானம் பிரம்மத்தை மூடுறதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை பார்த்து எப்பா அந்த பொருள் இருக்கு பத்தியா, இந்த பொருளை மூடு, இன்னார் வர அவர் எழுதப்படப்படாதது. உடனே அவர் என்ன பண்றார், ஏதோ ஒரு எடுத்துன்னு போறார், போர்வையோ அட்டையோ எடுத்துன்னு போறார், மூடிடுறாரு. இப்போ அந்த பொருள் இருக்கே, அந்த எந்த பொருள் சொல்றேனோ அந்த பொருள் அறியாதது. போடுறது இல்லையா, போடப்படைய பொருள் அறியாதது. யார் போடுறாரோ அவர் அறிவுள்ளவர். ஆனா இங்க பிரம்மத்துவத்து வேகத்தில் இல்லை. இப்ப இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு. இவரை அஜ்ஞானம் மூடுறதுனாக்க அஜ்ஞானத்துக்கு எது பிரம்மம் தெரியுது, தெரிஞ்சு அதை மூடுறது. அப்ப என்னாச்சு, ஞானம் உள்ள பிரம்மத்துக்கு தன் அஜ்ஞானம் மூட்டு தெரியல. ஆனா ஞானமற்ற அஜ்ஞானத்துக்கு எதை மூடணும்னு தெரியுது. இது நகைப்புக்கிடமா இல்லையாது? சரி, அப்படியே இருந்தாலும் பிரம்மன் தான் ஞானமாச்சு, அஜ்ஞானத்தை மூட வரைச்சு அதை உதற வேண்டியதானே அது. அதாவது நான் ஞானமும் நெருப்பு மாதிரி, அஜ்ஞானங்கள் தூசி மாதிரி. தூசி அதில் போய் தூசி எரிஞ்சு போயிடுமே. அப்படி இல்லாம இல்ல பிரம்மத்தை அஜ்ஞானம் மூடுறதுன்னு சொல்றச்சு அதுக்கு எந்த சான்றுகளும் இல்லை. அனுமானம் தான் ப்ரூவ் பண்ண முடியாது. அடுத்தபடி சாப்தம், பிரத்யக்ஷம், அனுமானம், சாப்தம். சரி, வேதத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னாக்க ஒரே ஒரு வார்த்தை கிடைக்கிறது. எது? இது பொய் அப்படின்னு.
அதை இறுக்கி பிடிச்சிருந்தார் சங்கரர். எப்படின்னாக்க ஒரு பிச்சைக்காரன் அவன் என்ன பண்றான், ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான். டெய்லி இப்போ பிச்சை எடுத்துட்டு வரான், வந்து அங்கே படுத்துட்டு. வேடிக்கை என்னன்னாக்க அவன் எங்க படுத்துட்டு இருக்கானோ அந்த இடத்துக்கு கீழே பெரிய கோல்டன் ட்ரெஷர் இருக்கு. அது அவனுக்கு தெரியல. இப்போ என்னாச்சு, அனர்தையை நோக்கி பிரத்யுடா, அவனது தன்னுடைய அறியாமையினாலே அதை அறியவில்லை. இந்த அறியாமைன்னு சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அனுர்தம் அப்படின்னாக்க இன்கண்டினியூஸ் ஆர் இல்லாதது அப்படின்னு அவர் எடுத்துக்க. யாரு இவர் எடுத்துக்கிறார், சங்கரர் எடுத்துக்கிறார். பொய் அப்படின்னு எடுத்துக்கிறார். இவர் சொல்ற அழியக்கூடியது எடுத்துக்கிறார். இப்போ அவன் ஏன் அந்த பொற்குவேரை பார்க்கலை அப்படின்னாக்க அவனுக்கு அவித்தியை இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு, அதனால பார்க்கலை அப்படிங்கிறது சங்கருடைய வாதம். ராமானுஜருடைய வாதம் என்னன்னாக்க அவனுக்கு கர்ம வினை இருக்கு, அவன் தான் பார்க்கறான். அவனுக்கு இந்த கர்ம வினை தொலைஞ்சி போய் அவன் பணக்காரன் ஆனது என்ன வந்துனாக்க தானா தோணும். இவ்வளோத்துக்கு இது இது அவர் இந்த வேதத்தில் சொன்னது வார்த்தை உண்மையோ பொய்யோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று ஜியாலஜிஸ்ட்லாம் சொல்கிறான், கிட்டத்தட்ட 30 மைல் கீழே தோன்றினாக்க யூ கேன் கெட் லிக்விட் கோல்டு, பியூர் கோல்டு. அதே மாதிரி தான் நம்ம இருக்கோம். இது எதுக்காக வந்து இந்த அனுதேருக்கு பற்றியோட எதுக்காக வந்து நம்ம முன்னாலேயே 4 நிலைகள் பார்த்தோம். ஜாகிரத, சொப்ன, சுஷுப்தி, முக்தான்னு 4 முறை பார்த்தோம். ஜாகிரத வீழ்ச்சிட்டு செயல்படுறது, சொப்னாங்கிறச்ச உடம்பு ஓஞ்சி போயிருக்கு, மனம் செயல்படுறது, சுஷுப்திங்கிறது மனமும் உடலும் ஓஞ்சி போயிருக்கு, முக்த அப்படிங்கிறதுல மனம் உடல் எல்லாம் எழுஞ்சி போயிருக்கு. சுஷுப்தியில ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக இருக்கும். என்ன படுத்துக்கணும், கொஞ்சம் காலை சொல்றேன்னா காலை இழுத்துக்குவோம். அந்த முக்தி தசையில அதுவும் இருக்காது. முக்தி இல்லை, முக்தி. ஆக இந்த 4 நிலையில பார்த்தோம். இந்த மாதிரி இருக்குச்சு. இப்போ தனக்கு சொப்பன தசையில இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இதை பார்க்க முடியல அப்படின்னாக்க அது நியாயமா இருக்கும். ஆனால் சுஷுப்தி தசையில என்ன ஆகுது, முன்னாலேயே பார்த்தோம். சுஷுப்தி தசையில அவருடைய ஞானம் கண்டினியூ ஆகிட்டு வருது. நேற்றுக்கு நம்ம படித்தோம், அதெல்லாம் மற்ற ஞாபகம் வச்சுக்கணும். நீ காலம் வழிதான் தெரியறது நமக்கு. இப்போ இந்த ஞானமானது அதால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற பிரம்மத்தினால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அகங்காரத்துக்கு தான் போகுதுனாக்க அண்ணா தூங்குற நிலைமையில பிரம்மத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அது இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்சா ஞானம் இருந்திருக்கணும். பிரம்மத்துக்கு ஞானமானது அதுக்கு வரவே கிடையாது. ஆனால் அந்த ஞானம் வெளிப்படவே இல்லை. அப்போ என்ன ஆகும், முதல் நாள் படித்தேன், இங்கிலீஷ் படித்தேன், கணக்கு படித்தேன், பிசிக்ஸ் படித்தேன், கெமிஸ்ட்ரி படித்தேன். மறுநாளை காலம் வரை அதெல்லாம் மறந்து போயிடும், திருப்பி ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாம அந்த இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய இதுக்கு ஞானம் நிலையாக இருந்தால் தான் முடியும். இந்த அவ என்ன சொல்றா, இந்த பிரம்ம ஞானம் வந்து சாட்சி மட்டும் இருக்க தவிர்த்து அது இட் டோன்ட் ஆக்ட். ஆனால் நம்ம ஞானம் ஆக்டிவா இருக்கு. அந்த ஞானம் ஆக்டிவா இருக்கிறதுனால சொப்பனமே வருது பார்க்க போறோம்னால. அப்போ இந்த ஞானம் சுஷுப்தி திசையில் இருக்குன்னாக்க எங்க போயிருக்கு, ஒரு மனுஷன் இருக்கு ஆனா அடிச்சு விட்டு தூங்குறான், எங்க போயிருக்குன்னாக்க அதுக்கும் அழகா வேதத்துல வார்த்தை வருது. எப்படின்னாக்க நல்லா அசந்து தூங்குற குழந்தைய ஒரு பிரியமுள்ள தாய் என்ன பண்றா, தான் அணைச்சுன்னு தூங்குறாள் இல்லையா, அது முதுகுல அணைச்சுன்னு தூங்குறாள் இல்லையா, அது மாதிரி நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இந்த ஆத்மா வந்து பிரம்மத்துக்கிட்ட ஒடுங்கி இருக்கு. விழிப்பு வந்த உடனே பிரம்மத்தை வெளியில வருது. இதே மாதிரி தினம் பிரம்மத்திட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் பிரம்மத்தையும் அறியறது இல்லை. இதுதான் இந்த கதை சொல்றது. ஆனால் தினம் பிரம்மத்திட்ட போயிட்டு வரான், இருந்தாலும் அவன் அஜ்ஞானத்தினால அறியதில்லை. அஜ்ஞானத்தினால அப்போ முன்னால் இருக்கிற காலத்துல ஞானம் உள்ள வாசம் தான். தூங்கிட்டு இருக்கிற காலத்துல ஞானம் இருந்தால் தானே கண்டினியூட்டி வரும், ஸ்மிருதி ஞாபகம் வரும். அப்படி இருக்கச்சு எப்போ எல்லா நேரத்தையும் ஞானம் அவன்கிட்ட இருந்துட்டு இருந்ததுனாக்க அவன் பிரம்ம தெரிஞ்சிருக்கணுமே, தெரியல. ஆக மொத்தம் ஏன் தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்க அவருடைய கர்மா. இதைத்தான் நல்ல யோகம் கைவந்து வரப்பட்டாங்கனாக்க அவ ஒண்ணுமே இல்லாம அசையாம இதெல்லாம் விழுறா இல்லையா, அப்போ அவ பிரம்மத்திலே ஈடுபட்டிருக்கா. அதை யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. பெரிய ரிஷிகள்லாம் மாசக்கணக்கா யோகத்தில் ஈடுபட்டிருக்காங்கனாக்க அப்போ என்ன பண்றதுனாக்க அவளுடைய ஆத்மா வந்து பிரம்மத்தோட ஒடுங்கி இருக்கு, பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு பிராக்டிக்கலா எந்த விதமான ஒரு உடம்புல வாட்டமோ கிட்டமோ ஏற்படுறதில்லை. இன்னொன்று உடம்பு மேலே ஏதாவது ஊறினாலும்
கடிச்சாலும் தெரியறதில்ல. ஆனா உடம்பு இருக்கு. அதனால இதுதான் மொத்தம் ஒத்து போறது. அதனால நீ இந்த மாதிரி அனுமானத்தினாலேயும் ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, சாப்தத்தினால வேதத்தினால் ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த ஒரே வார்த்தை தான் இருக்கு. சான்றுகள் என்ன? சாப்தம் வேதம். அஞ்ஞானத்தின் நிலை என்னது என்பதற்கு உபநிடதங்களில் சான்றுகள் இல்லை. இருப்பதாக தாங்கள் கூறும் அனிர்தய நகி பிரத்யுடா. அவித்யா என்பது என்ன, அவித்யா இன்னும் சொல்ல இயலாதது என்று அது தொடர்புடைய முழுமையான வாக்கியத்தை எடுக்காது தாங்கள் கருத்தை வலியுறுத்துவது போல் தோன்றும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துருக்கார். அனிர்தய நோகிங்கிறத மட்டும் எடுத்துருக்கார். தைத்திரிய உபனிஷத்துல அசத்வாயுதமகிர ஆசீத் ஆரம்பிச்சுட்டு அதை சொல்ற சச்சா பவது சத்தியஞ்சா அனிருத்தஞ்சா அப்படிங்கிறது. அதுவே ஜாவாக ஆயிற்று. அது என்ன பண்ணித்து எருத்தஞ்சா நிலையனஞ்சா சத்தியஞ்சா அனிருத்தஞ்சா. அது சத்தியம் மாறாததையும் அனிருத்தஞ்சா மாறக்கூடியது படைச்சது. அதாவது பிரம்மமானது மாறாம இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் மாறக்கூடியதான இந்த ஜட பொருளையும் படைச்சது. அதுதான் அதுக்கு பொருள். சாயனாச்சாரியோட அப்படிதான் பொருள் கொண்டிருக்கார். அப்ப அனிர்தம்ங்கிறதுக்கு மாயின்னு பொருண்டாக்க இந்த இடத்துல ஜட பொருளே இல்லை அப்படின்னு ஆகும். அது முழு வாக்கியத்தை எடுக்காது. தங்கள் கருத்தை வலியுறுத்துவது போல் தொன்னு ஒரு பகுதியை மட்டும் மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். அதன் முழு வாக்கியம் தத்யதாபி ஹிரண்யந்தியம் நிகதமஹ க்ஷேத்ரஜ்ஞ உபரியுபர் சஞ்சரன்னு ந வித்யேது ஏவமேவமேவ சர்வஜ்ஞ சர்வா பிரஜாக அகரகர் கச்சந்த ஏதம் பிரம்மலோகம் ந விபந்ததி அனிர்தய நோக்கி பிரத்யுடா. தினம் தினம் மக்கள் பிரம்மத்தினுடைய லோகத்தை அடைந்தாலும் தன்னுடைய அவித்தியினாலே அவர்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள். தினம் தினம் பிரம்மலோகத்தை அடைந்தாலும் தங்களுடைய கர்மாவாலே வினைப்பயனாலே பிரம்மலோகத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது ராமானுஜருடைய கருத்து. அதான் இதன் பொருள். ஸ்ரீ சங்கரர் கருத்துப்படி நிலத்தடி உள்ள பொற்புதையில் அறியாது மக்கள் அதன் மேலேயே தினம் தினம் நடந்து செல்வது போல் அறியாமையால் மூடப்பட்டு பிரம்மத்தை அறிவதில்லை. ஸோ அஜ்ஞானம் மூடிடுறது, அதனால பிரம்மத்தை தெரியலை அப்படிங்கிறார் ராமானுஜர் கருத்து. நிலத்தடி உள்ள பொற்புதையில் அறியாது தினம் தினம் மக்கள் அதன் மேல் நடந்து செல்வது போல் தங்கள் வினையடியாக அறியாமையால். ஏன்னா வினை பிறக்கச்சே ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறான், பணக்கச்சே ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான். ஏன்? வினை. அதே மாதிரி ஒருத்தனுக்கு திடீர்னு லாட்டரி வரணும்னாக்க அதுவும் வினை. இருந்த செலவு திடீர்னு போயிட்டு அதுவும் வினை. அது மாதிரி வினையடியாக அறியாமையால் பிரம்மத்தை அறிவதில்லை. மக்கள் தினந்தம் தூங்குகையில் இதயத்தின் மீச்சிற வழி தகராகாசம் என்னும் பிரம்மத்தில் ஒடுங்குகிறார்கள். ஆயினும் அவர்கள் பிரம்மத்தை அறிவதில்லை. ஆக இதனால் நீ சொல்ற அனுதய நோக்கினா அனுதம் நிலையற்றதை அதுல ஒடுங்கிறாள் சொன்ன நிலையற்றதுன்னு சொல்றீங்க. அது நீ சொல்ற மாதிரி நிலையற்றது இல்லை. அது இவாளுடைய கர்மானால இவாளை சம்பாதிச்சிருது. தமிழ்ல சொல்றோம் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு நடப்பட்டு நல்லதோ கெடுதலோ இன்னொருத்தரால ஏற்படுறதில்லை. நம்ம பண்ண கர்மாவால தான் வருது. நம்ம கர்மா சரியா இல்லாதனாலதான் நம்ம அது தெரிஞ்சிக்க முடியல. இந்த பிரம்மத்தால தான் அது வருது அப்படின்னாக்க, பிரம்மத்துக்கு அவித்தியால வரணும்னாக்க அவித்தியங்கிறது இருக்க வேறாதுங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது எப்படி திஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் எல்லாம் புரியுறதா? ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க. அடியன் புரியுறது சுவாமி. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், அந்த 4வது திசை இருக்குல்ல சுவாமி, சக்கர திசை, அதெல்லாம் சுச்சுப் திசை, முக்த திசை. முக்த திசையில ஈவன் ஜீவாத்மா மட்டும் நான்ன்றது ஏங்கின்னு இருக்குமா சுவாமி அதுல? இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜீவாத்மா உடம்புக்குள்ளதான் இருக்கா. ஆனா ரிஃப்ளெக்ஷன் எதுபடுறது உடம்பு அதாவது உங்களோட சுஷ்மிதி தசையில ஜீவாத்மாவும் உடம்பும் ரெண்டுமே தூங்குறது, ரெண்டுமே ஓய்வு எடுக்கிறது. ஆனால் உடம்புக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னாக்கா இது இருக்கு பாருங்க, அதாவது அனிச்சை செயல் அப்படின்னு சொல்ற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதாவது எத்தான் சொன்னேன், ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், பரண்டு படுக்கிறானா இல்லையா, கொசு கடிக்கிறது ஓங்கி அடிக்கிறானா இல்லையா. அப்போ உடம்பு தான் ஓஞ்சி போயிருக்கு. அப்படி எப்படி வருது? இது அனிச்சை செயல். நம்ம பிரெயின்ல மெடுல்லா பிளாங்கெட்டா அப்படி இருப்பாங்க. இந்த மெடுல்லா பிளாங்கெட்டா அது இந்த அனிச்சை செயலை செய்ய வைக்கிறது. நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு
ஒரு டயர் சுச்சுவேஷன் பண்ணணும்னாக்க உடனே உடம்பு வந்து சின்னத்துக்கிறது, உடம்பு ரெடியாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு இது வேர்க்கிறது, மயக்கூச்சி இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஏதாவது இந்த ரெண்டு வருது. அது மாதிரி அந்த நிலையும் இல்லை. அதாவது உங்களுடைய உடம்பானது முற்றுமாக எதையும் அறியாம போயிடுறது. இதுல பார்ஷியல் அதை கொஞ்சம் அறியறது, ஆனா அதுல அது கூட அறிய மாட்டேங்குது. அதுதான் முக்த நிலைக்கும் சுஷுப்திக்கும் வித்தியாசம். புரியுறதா? புரியுது சுவாமி. தேங்க்ஸ் சுவாமி. அத்தனை பேர் ஏதாவது சந்தேகம் உண்டா இது மட்டும் சொன்னதுல? மேல போலாமா? சுவாமி அடியனுக்கு அகைன் திரும்ப இப்ப வந்து நம்ம வந்து இந்த கர்மாதீனமா வந்து இப்ப புதையல் அடியில இருந்தாலும் வந்து தெரியல அப்படின்னு இருக்குல்ல சுவாமி. ஆனா ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா வந்து அடியனுக்கு ஞாபகம் இருக்கு ஒரு 5 ஐ மீன் வந்து 5 முக்கியமான காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறியாமை, அதுக்கப்புறமா வந்து பிரகிருதி சம்பந்தம், வாசனா, ருச்சி அண்ட் கர்மா. இந்த 5 நிலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது வந்து என்னென்னு இப்ப சிலதெல்லாம் வந்து வாசனை ருச்சி புரியுறது, ஏதோ ஒரு எனக்கு பழக்கம், அதனால வந்து அது அந்த கர்மா வந்து அடியேன் வந்து திரும்ப திரும்ப கண்டினியூ பண்றேன் அப்படின்னு வாசனை ருச்சின்னு தெரியறது. அதே மாதிரி பிரகிருதி சம்பந்தம் போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்தா வேர்த்து போகும், ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி. ஆனா பெங்களூர்ல இருந்தா அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு புரியுறது. ஐ மீன் அந்த வேர்த்து போறதுன்னுட்டு. ஆனா இந்த கர்மா மட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் காம்ப்ளிகேட்டட். இதுல வந்து இது வாசனை அடியா வந்து அடியனுக்கு இந்த மாதிரி கர்மா செயல்கள் இருக்கா, இல்ல ஆக்டிவிட்டி இருக்கா, இல்ல எப்படி இது வந்து கர்மாவுக்கும் மத்த இருக்கிற ஃபேக்டர்ஸ்க்கும் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? அது அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு. when we do analysis, ஏதான ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணும்போது இந்த கர்மாவும் பிளஸ் மத்த ஃபேக்டரும் வந்து புரிய மாட்டேங்குது சுவாமி. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கு. நீங்க சொன்ன மற்ற சொல்லுங்க. 2 இருக்கு பாருங்க, மற்ற 2 அனலைஸ் பண்ண முடியும். ஏன் மெட்ராஸ்ல வேர்க்கிறது? அங்க ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, வெயில் காலத்துல வேர்க்கிறது. இது கிளீனா தெரியுது. பெங்களூர்ல ஹியூமிடிட்டி கம்மி, அதனால வேர்க்கல. இது வந்து சயின்டிபிக்கா லௌகிகமா அனலைஸ் பண்ண முடியும். உண்டா இல்லையா? ஆமாம். அதே மாதிரி கர்மாங்கிறது என்னது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க அனலைஸ் பண்ண முடியும். தெரியாதே. ஆமா, அதுதான் எப்பவுமே கன்ஃபியூஷன் சுவாமி. இது என்னன்னு தெரியாது. நமக்கு தெரியலைங்க அனலைஸ் பண்ண முடியாது. இது நமக்கு தெரியுதோ அதான் அனலைஸ் பண்ண போறோம். எதுவும் தெரியாத அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணும் நமக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்கத்தான் நடக்கிறது. அதை வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியல. சோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம், அது கர்மான்னு பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா? வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன பூமி உண்டால் போகா, இருந்தேங்க நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்த தொழில். ஏன் வருது தெரியாது, கர்மா தெரியாது. எனக்கு கர்மா என்னன்னு தெரிஞ்சதுனாக்க நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்னு தெரியும் எனக்கு. நான் அந்த படத்துக்கு இருந்து முடிச்சுட்டு நான் வெளியே காலத்து இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, சொன்னாக்க நீங்க புத்தாலியா இருந்தீங்கன்னாக்க எவ்வளவு இயர்லியா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அதுக்கு அந்த காசை வாங்கி பண்ணுவீங்களா இல்லையா? தெரியலையே. ஆனால் ருச்சியோ வாசனையோ, ருச்சி வாசனைனாக்க நமக்கு நல்லா தெரியுது நமக்கு. ஏன்னாக்க ஒண்ணுமே இல்லாத குழந்தை அது பிறந்த உடனே பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பொருளை பார்த்தா எடுக்கணும் ஓடுறது. ஏன் ஓடுறது? தான் அடையணும் தான் அடையணும் தான் அடையணும். இது ஜென்மத்தை தொடர்றது. சில குழந்தைகள் எங்கா இருக்குச்சு, ரொம்ப ஆக்டிவா ரொம்ப இதாக கிரகிக்கிறது. சில குழந்தைகள் மந்துன்னு இருக்கு. ஒன்னா கண்கூட பாக்குறோம் நம்ம. ஆக மொத்தம் இதுக்கெல்லாம் நிறுத்தம் பூர்வீகம் தொடர வழிதான். ஜென்மத்தில் வினை இல்லைன்னாக்க எல்லாரும் ஒரே மாதிரியா அப்போ ஒரே மாதிரி பிறக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் இருக்கு பாருங்க, எய்தர் கிறிஸ்டியானிட்டி, ஜூயிசம், இஸ்லாம், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரே பிறப்பு தான். இந்த பிறப்பில் if you don't believe in the God as they postulate, you go to hell. ஓகே, அப்ப என்னாச்சுனாக்க கடவுள் தான் படைக்கிறார் எல்லாரையும். படைக்கக்கூடிய கடவுள் ரொம்ப நேர்மையானவர். ஆனால் அப்படி நேர்மையான கடவுள் ஏன் ஒருத்தரை ஏழையாகவும், ஒத்தனை பணக்காரனாகவும், ஒருத்தனை நோயாளியாகவும், ஒத்தனை ஆரோக்கியமாகவும் படைக்கிறார்? அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அவர்கிட்ட ஆன்சர் இல்லை. அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஏன் இப்படி ஆகுறதுக்கு ஆன்சர் இருக்கு. இது அவனுடைய வினை, அதனால இருக்கு. ஆக நம்ம வந்து லாஜிக்கலாகவும் நம்ம இந்த ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர்த்து அது இல்லைன்னா எடுத்துதான் ஆகணும். ஆனா அவன் என்ன சொல்றானாக்க, திஸ் இஸ் an axiom, you should take it. எப்போ ஒன்றுன்னு போட்டால் இப்படிதான் போடுறோம், ரெண்டுன்னா இப்படிதான் போடுறோம், அப்படித்தான் போடணும்.
It's an axiom. It is designed by God. You have to take it like this. You cannot question it. அதுக்கு மேல கொஸ்டின் பண்ணா இட்ஸ் a blasphemy. ஆனா நம்ம இடத்துல the existence of God itself is discussed. Correct. அவளுக்கு காட் இல்லைன்னு சொன்னோம்னா இட்ஸ் a blasphemy. இப்ப பரவாயில்ல, ஒரு 500 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்க blasphemyக்கு உடனே ஸ்டேக், பேர்னிங் இன் ஸ்டேக் தான். நடுத்தருவில் விறக போட்டு எரிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அதாவது மத துரோகி இல்ல சுவாமி, இந்த என்ன வார்த்தை சொன்ன இங்கிலீஷ்? blasphemy, மத துரோகம் தான். மத துரோகி. ஓகே. அதுல இவாளுக்கு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு ரோமன் கேத்தலிக் மத துரோகி, ரோமன் கேத்தலிக் ப்ராட்டஸ்டன்ட் மத துரோகி. இவா 2 பேரும் நிறைய சண்டை போட்டுருக்கா, ஒருத்தர் எரிச்சு நிறுத்திருக்கா. நிறைய வார்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி 7 years war, 100 years war நடந்திருக்கு. நீங்க யூரோப்பியன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்க, எல்லா மதம் வந்திருக்கு, எல்லா மதம் சகிச்சுட்டு இருக்கோம். எல்லா மதம் சகிச்சுட்டு இப்ப நம்ம க்ஷீணிச்சுட்டு இருக்கோம். சொல்ல போனோம்னாக்க அது இது எதுக்கு கொஸ்டின் பண்ணல, எல்லாரும் இடம் கொடுத்துருக்கோம். ரைட், மேல போலாமா? இப்ப வந்து இந்த கன்க்ளூட் இந்த பாயிண்ட் சமரைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணோம்னா, இப்ப மத்த காரணிகள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரகிருதி சம்மதம், வாசனா, ருச்சி, அதுக்கப்புறமா அஜ்ஞானம், இதெல்லாம் கூட நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம், அதாவது ஒர்க் பண்ணி ஓவர் கம் பண்ண முடியும். பட் கர்மா இஸ் a டோட்டல் அக்செப்டன்ஸ். அதான் பிரச்சனை. அதனால அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா சார்? எப்படி நமக்கு அஜ்ஞானம், அவித்யா இதெல்லாம் தெரியலையோ, ஞானம்னு தெரியலையோ. இப்ப எனக்கு ஞானம் இருக்குனாக்க நான் எடுத்து காமிக்க முடியும்? ஞானத்தை எடுத்து காமிக்க முடியுமா? முடியாது. இதே மாதிரி இந்த கர்மாங்கிறது எடுத்து காமிக்க முடியாது. கர்மா இப்படித்தான் இருக்கும். நம்ம நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்படத்தான் போறணும். ஆனால் அது ஃபெயில் ஆயிட்டு அவ்வளவுதான். இப்ப லேட்டஸ்ட் பாருங்க, இந்த வெளியில ஒரு 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 ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க ஸ்பேஸ்ல. அதுல இருக்கிறவங்க போன பிப்ரவரி வர முடியாம திண்டாடிட்டு இருக்காங்க. இங்க இத்தனைக்கு ரொம்ப பிரமாதமா எல்லாம் இருக்கு. சயின்டிஸ்ட் சாதாரண ஆள் இல்லை, தன்னுடைய ஃபீல்டு எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸ். அப்படி இருக்கிறவா என்னவெல்லாமோ பண்ணி அவளை மீட்க பார்க்குறா, இன்னும் முடியல திண்டாடிட்டு இருக்கான். ஆக மொத்தம் மனுஷனுடைய நாலெட்ஜுக்கும் ஏதோ ஒரு தட்டுறது. ஏன் தட்டுறதுன்னா அவன் விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். அதுதான் தட்டுறது. ஆக நம்ம மனுஷ சக்திக்கு மீதின, அதாவது சூப்பர் ஹியூமன் திங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சூப்பர் ஹியூமன் திங்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் கர்மாவெல்லாம் சேர்ந்து. புரியுதா? புரியுது சுவாமி. தேங்க்யூ சுவாமி. ஸோ நான் மேலே போறேன். இப்போ பேஜ் 34ல் அத்வைதம் இங்கு சில துணைக்கேள்விகளை எழுப்புகிறது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அத்வைதத்தை நீ சொல்ற அனிதய நோக்கி பிரத்யுடா அப்படிங்கிறது, அனிருதம்ங்கிறது அஜ்ஞானம் சொல்றியா, அது இல்லை, அது வந்து கர்மா சொல்லியாச்சு. இப்போ உடனே தி ஆர்கியூ வித் திஸ். முதல் துணை கேள்வி, தத்துவமசி அது நீயாகிற என்கிறீர்கள். ஸ்வேதகேதுவின் ஜீவாத்மாவே பரமாத்மா மட்டுமே உள்ளது, பரமாத்மா மட்டும் உள்ளது அறியப்படவில்லையா அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சு? கிளியரா சொல்றேன். சதேவ சோமியா இதமுக்கிற ஆசித் ஏகமேவ அத்விதீயம். இதுதான் பேசிக் வேர்டு. சத் ஏவ, சத் ஒன்றே, ஏவகாரம் தேற்றேகாரம், சேதேவ சோமியா இதம் அக்ர ஆசித் முதலில் இருந்தது. அது திருப்பி அது பலப்படுத்துறதுக்காக ஏகமேவ ஒன்றாகவே, ஏகமேவ அத்விதீயம் இரண்டற்றதாக, அதாவது உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் ஒன்றுதான் இருந்து அடிச்சு சொல்லிவிட்டு. இப்ப நீ ரெண்டு இருக்குன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? என்ன சொல்றதுக்கு? பொருள் ஒன்றுதான் இருக்குன்னு சொல்றேன். ஒத்துன்னுட்டோம். பொருள் குணம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. நீ பொருள் குணம் இல்லைன்னு எடுத்துன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எல்லா நாட்டையும் வெற்றி கொண்ட அரசன் இவன் ஒத்தந்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அரசன் மட்டும்தான் இருக்கானா? அரசனுக்கு மந்திரி பிரதானிகள் கிடையாதா? பிராணிகள் குழந்தைகள்லாம் கிடையாதா? நாடு கிடையாதா? இதுதான் பிரச்சனை. இவ வந்து குணத்தை தனியா பிரிச்சு பார்த்துட்டு இந்த குணத்தினால்தான் அது தப்ப எல்லாத்தையும் இடிக்கிறதுனாக்க அதான் அசேஷ விசேஷ இருக்கிறதுன்னு சொல்ல போகுதுதான் பிரச்சனை வருது. ஏன்னா அவர் சங்கரனுக்கு பின்னால வந்தவாளை இதை மாடிஃபை பண்ணியிருக்கா. ஆன்சர் பண்ண முடியல. பாஸ்கர் என்ன பண்ணிருக்காருனாக்க, பியூரா இருக்கக்கூடிய பிரம்மம் அவித்யா தொடர்பால முதல் தான் ஒரு மனுஷனா ஆறுது. இந்த மனுஷன் இருந்துட்டு இருக்கான், அவன் தான் இந்த உலக வியாபாரத்தை பார்க்கறான் அப்படிங்கிறார். இப்போ வர்றது மனுஷன்தான், அதாவது பிரம்மன் தான் மனுஷன் அப்படின்னு சொன்னாக்க, நான் தான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொன்னேன்னாக்க, இப்ப என்ன வேணும்? நான் சம்சாரத்தில் இருக்கேன்.
பிரம்மம் சம்சாரத்தில் இல்லை. இதனுடைய லிபரேஷன் என்ன? சம்சாரத்தை விட்டு விலகிறது. திருப்பி இது சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தை விட்டு போகணும். இப்போ நான் அவர் சொன்னபடி இந்த 4 சாதன சதுஷ்டயம் இருக்கு பாருங்க. 4 மிருதித கஷாயம், விதிஷோத்பத்தி, ஆச்சாரிய கவனம், மகா வாக்கிய ஞானம், அதனால வருது இல்லையா? இந்த 4 எனக்கு கிடைச்சிட்டு நான் முக்தி அடைஞ்சிட்டேன். இப்போ நான் பிரம்மம், நான் முக்தி அடைஞ்சுட்டேன்னாக்க இப்போ எல்லாரும் பிரம்மம் தானே, எல்லாரும் அடைஞ்சிருக்கணுமே. ஏன் ஒருத்தர் தான் முக்தி அடைஞ்சு சொல்லணும்? வசிஷ்டருக்கு முக்தி கிடைச்சது, வாமதேவருக்கு முக்தி கிடைச்சதுன்னு சொல்றதே வேதம் சொல்றதே. அப்போ எப்போ ஒருத்தர் எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான்னாக்க எப்போ ஒரு ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சதோ அப்போ எல்லா ஆத்மாவுக்கும் முக்தி கிடைச்சா தானே ஆகணும். ஏன் ஆகல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆத்மா தான் அது, அந்த ஆத்மா தான் இதுன்னு சொல்றதுக்கு வழியே இல்லை. ஏன் எடுத்துங்க, வசிஷ்டர் எல்லாம் படித்தவர், நிறைய வேத வாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்கார், அப்படிப்பட்டவர். அவரும் ஆத்மா தான். யாரோ ஒருத்தன், ஒரு மீனவன், எனக்கு வேற எதுவும் தெரியாது எனக்கு. அதாவது உழவனாவது நிலத்தை எப்போ விதைக்கணும், எப்போ போடணும், எது பண்ணணும் தெரியும். அது கூட தெரியாது. வெறும் அது ஏதோ வயல்ல இதில் கடல்ல விளையிறது, அதை அவன் பிடிச்சிருந்து விற்கிறான். அவனுக்கு நோக்கம் சாப்பாடு ஒன்றும். இந்த சொன்ன பாருங்க, உணவு, உறக்கம், பயம், மைத்துனம், இதுதான் இனப்பெருக்கம். இந்த 4 தான் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அதை பற்றி அவன் கவலைப்படல, தேவையும் இல்லை அவனுக்கு. அப்போ இவன் 2 பேர் ஆத்மா ஒன்று தான் சொல்ல முடியுமா? இவன் ஆத்மா ஏன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையும் ஆத்மா வெவ்வேற, ஒன்னொன்னுக்கு ஏற்படுற அனுபவம் வெவ்வேற. அப்படி எடுத்துனா தான் இது நிலைக்குமே தவிர்த்து ஒரே பிரம்மத்தோட நிழல் எல்லாத்தையும் விழருது. அப்ப எல்லாத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றச்சு, ஒரு நாள் அழிஞ்சு போயிடுத்து, இன்னொரு நாள் அழியலைன்னு சொல்ல முடியுமா? பிரம்மம் இருக்கிற மட்டும் நிழல் இருந்துதானே இருக்கும். இன்னொன்னு, பிரம்மம் இருக்கு, பிரம்மத்தை அவித்யா பெற்றது, வேற எதுவும் கிடையாது, அவித்யா தான் விட்டுருங்க. அப்ப பிரம்மம் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவித்யாவும். ஏன்னா இந்த உலகம் தோன்றதும் அழியறதும், தோன்றதும் அழியறதுமா இருக்கு. நமக்கு அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எத்தனையோ பிரளயங்கள் வருதுன்னு. அப்ப என்னாச்சு? இந்த பிரம்மம் அவித்யா ரெண்டும் சைட் பை சைட் இருந்துட்டே இருக்கு, தோன்றது அழியறதுமா இருக்கு. இல்லை பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னாக்க நமக்கு இப்பெல்லாம் கிடைக்கிறது வேதங்கள், பகவத்கீதை, மற்ற அவதாரங்கள், வகைராக்கள், இது எல்லாமே பொய், எல்லாமே. ஏன்னா அழிஞ்சு போயிடுது. ஆனால் அது இல்லைன்னு சொன்னாக்க அப்புறம் அதில் சொல்ற எப்படி எடுத்துக்கிறது? ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலும் நிறைய நமக்கு நற்செய்திகள் நிறைய வந்துருக்கு. நமக்கு இது பண்றது, நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு. இன்னைக்கு அந்த ராமனோ கிருஷ்ணனோ யாரும் இல்லை. ஏன்? வியாசரே இல்லை. அப்போ வியாசர் இல்லைங்கிறதுனால வியாசர் பொய், வியாசர் சொன்னதெல்லாம் ஒத்துக்க முடியாது சொல்ல முடியுமா? நம்ம ஒத்துந்தானே ஆகணும். அதை வச்சு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றோம். இப்போ அப்படி இருக்கிறதுனால ஒரு பொருள் இன்னைக்கு இல்லைன்னாக்க அது என்னைக்குமே இல்லாத ஆயிடுறது. இப்போ நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கு என்ன சொல்றேன், இங்க குடம் இல்லைங்கிறேன். வாஸ்தவம் அது. நான் இங்க குடம் இல்லைன்னாக்க எங்க வீட்டுல வேற எங்க குடம் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை உலகத்திலே குடம் இல்லைன்னு ஆயிடுமா? அதனால இல்லைங்கிறது சொல்ல முடியாது. அதுக்குதான் இன்னொன்று கூட சொல்றான். ஒருத்தர் என்ன பண்றான், இப்போ எனக்கு ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எனக்கு என்னன்னாக்க சிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை. நான் உங்களை போய் கேட்குறேன், சிங்கம்னா என்னன்னு. 4 கால் இருக்கும் அப்படிங்கிறார். வாஸ்தவம், 4 கால் சிங்கத்துக்கு இருக்கு. அப்போ நான் கேட்கிறேன், நம்ம பூனைக்கு 4 கால் இருக்கு, அது சிங்கமான்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? நேதி இல்லைன்னு புரியுங்களா இல்லையா? குதிரைக்கு அது நேதி, குதிரையும் இல்லை. மாடும் இல்லை. இப்போ என்னாச்சு? இதை கேட்க ஒன்று இல்லை இல்லைன்னு வகுக்கச்சே. ஆக 4 கால் இருக்கு, ஆனா அதை விட மேம்பட்டது, அதை விட வேறுபட்டது. 4 காலுக்கு ஒரு உன்னதி பேராமீட்டர்ஸ், அதர் பேராமீட்டர்ஸ் நீ சொல்ற மாதிரி இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. அதுதான் நேதின்னு சொல்றேன். கேட்குறான், பிரம்மம் இந்த காத்து தெரியுறதே காத்து தானா? இல்லை அது சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா? நேதிங்கிறார். பார்த்தியா, சங்கர பிடிச்சில பத்தியா, எல்லாம் இல்லைங்கிறார் இல்லையா? ஆக மொத்தம் இருக்கக்கூடிய எந்த பொருளும் இல்லை.
பிரம்மங்கிறது சொல்ற எந்த பொருளும் இல்லை. ஆகவே பிரம்மங்கிறது தனி, வேற ஞானம் மட்டும்தான் அப்படிங்கிற. அப்படி இல்லை. நேதிங்கிறத பிரிச்சோம்னாக்க ந இதி நேதி. சமஸ்கிருத இலக்கணப்படி ந பிளஸ் இதி. இதினா இவ்வாறு, ந இல்லை, இவ்வாறு இல்லை. சிங்கம்ங்கிறது நீ சொல்ற பூனை அவ்வாறு இல்லை. வேற ஏதோ இருக்கு, வேற என்ன, அது தனியா படிக்கணும். ஆக இந்த மாதிரி 1-2 வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு தான் பிடிச்ச ஒரே கொள்கை தான் பிடிச்ச முதல் மூனைகால்னு சொல்றது. அதுதான் ஒரு ஒரு ஃபாரின் இண்டாலஜிஸ்ட் எழுதியிருக்காரு. சங்கரா அட்வொகேட்ஸ் மோர் ஃபார் அவித்யா தேன் ஃபார் பிரம்மம் ஹிம்செல்ஃப். கரெக்டா இருக்கு. கடைசி மட்டும் போச்சு சகுண பிரம்மத்தை அடையாளம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அடுத்த சூழ்நிலை பார்க்க போறோம், அடுத்த சூத்திரம் பார்க்க போறோம். உலகம் உலகத்தை பிரம்மன் தான் படைச்சதுன்னு சொல்ல போறோம். இவரும் சொல்ல அவரும் சொல்றார் பிரம்மத்துக்கு ஒரு இது கிடையாது, ஒரு சக்தியும் கிடையாது, ஒரு குணம் கிடையாது. அப்படின்னாக்க பிரம்மன் தான் உலகம் படைச்சதுன்னு சொல்றச்சு சக்தி எங்கேருந்து வந்ததுக்கு? அதனால இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருக்கக்கூடியது. அது ப்ராபப்ளி நான் என்ன ஃபீல் பண்றேன்னாக்க அடிகளுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. அந்த சங்கரர் அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதே இல்லை. இதையாவது ஒத்துக்கோப்பா, வா அப்புறம் நீ திரும்பி வா, வேற ஒன்றும் சொல்ற இல்லையா, இதை படிக்கிறச்சே நீ இதை பண்ணினாக்க உன் பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும். நீ இந்த கோயிலை பிரதட்சணம் பண்ண கிடையும் இல்லையா? பிரதட்சணம் பண்ண உடனே பாவனை தீர்ந்து போச்சுன்னு பார்க்க முடியுமா? சொல்லுவா இல்லையா? அரசமரத்தை சுற்றி பார்த்துட்டு அடிவளத்து தொட்டு 10 நாள் அட்லீஸ்ட் இப்படியாவது வரட்டும், அதுக்கப்புறமா அவன் வரமாட்டான் திரும்பி திரும்பி அப்படிங்கிற எண்ணத்தினால இருக்கணுமே தவிர்த்து அதை அவர் அவுட்ரேட்டா தள்ளவும் முடியாது. ஆனால் அவர் சொல்றது திருத்திக்கிண்டு நம்ம அதுபடி நடந்துக்கலாம், அவ்வளவுதான். ரைட் சுவாமி, அதாவது இப்ப அந்த சூன்யவாத மதம் ஃபார் எக்ஸாம்பிள் பௌத்தம் ஜெயினம் எல்லாம் விரட்டணும்ன்றதுக்காக ஆதிசங்கர் பகவத்பாதர் அந்த கான்டெக்ட்ல, ஐ மீன் அந்த பீரியட்ல அந்த சிச்சுவேஷன்ல இந்த புள்ளை காட்டி புள்ளை இடுவாரே போல அப்படியாவது சொல்லி வா அப்படின்னு எல்லாம் நீ சொல்ற எல்லாம் சூன்யம்பா, எல்லாம் சூன்யம் தான். ஆனா எல்லாம் இல்லை, இதை மட்டும் இருக்கு. அவனுக்கு வாங்கன்னு அவன் தன் வழிக்கு பாதி வந்துதான் அவன் ஒத்துக்குவான். ஆமா, அதுதான் அதனால பண்ணிருக்காரு. புரியுது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி மாத்வர் என்ன பண்ணிருக்காருனாக்க அவர் தோன்றியதுங்க கர்நாடகால. கர்நாடகால சமணம் தான் ரொம்ப இதா இருந்து, சரவணபல்கோலா ஏரியா எல்லாத்தையும் சமணர்கள் ஜெயினர்கள் ஜாஸ்தியா இருந்தாங்க. இவர்களுடைய கருத்து என்னன்னாக்க ஆத்மா உடல் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு. கிருஷ்ணா அத அவர் மதுரத்தன் இருக்காரு. ஆத்மா உடல் பெருசு. அப்ப யாரோ ஆத்மா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல கையோ காலோ போயிடுறது. அப்ப ஆத்மா வெட்டுப்பட்டதுன்னு ஆகுமானாக்க இல்ல இல்ல இது எப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதான் ரெண்டு வித்தியாசம். ஆனா என்விரான்மெண்ட்ஸுக்கு ஏற்ற பண்ணணும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் எம்பெருமானார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டுல அந்த காலத்துல இருந்து உங்க சங்ககால பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தேன்னாக்க இதுதான் இருக்கு. சித்து அச்சித்து ஈஸ்வரன் தெளிவாவே இருக்கு. ஆனா அழகா சொல்லி பாடலாம். அது மட்டும் நம்ம ஆழ்வார் பாடல்ல உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துள்ளது கிளியரா இருக்கு. இதை வச்சுட்டு தான் இவர் இதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவருடைய என்விரான்மெண்ட் இருக்கும்போது சாதகமா இருக்குது, அதனால இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. 13 முதல் துணை கேள்வி. தத்துவமசி அது நீயாகிறா என்கையில் வேதகேதுவின் ஜீவாத்மாவே பரமாத்மா மட்டுமே உள்ளது என்று அறியப்படவில்லையா? ஸ்ரீ ராமானுஜன் பதில் அல்ல. மேற்குறிப்பிட்ட வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயம் 8வது காண்டம் 7வது வாக்கியம். அதற்கு முன் 6:2 அதுவரை சத் எனப்படுவது படைக்க மனிதது, பல உருக்களாக பிரிந்தது, ஒவ்வொன்றிலும் ஜீவனாக பொருந்த அது ஜீவன்களுள் தான் ஆத்மாவாக நுழைந்தது. இதை உள்ளங்கை நெலிக்கினியால் விளக்கப்பட்டது. ததைக்ஷத ச ஏகாகி ந ரமேத ததைக்ஷத பகூஸ்யாம் பிரஜா ஏய சச்சிருஷ்டுவ சச்சிருஷ்டுவ அனேன ஆத்மனா அந்த பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவானே. சங்கல்படுத்துகிறது. அது தனியாக இருந்து சந்தோஷப்படவில்லை. நான் உலகை படைப்பேன், உயிர் உள்ளதையும் உயிரற்றதையும் படைத்தது. இவைகளில் ஆத்மாவாக நுழைந்து இவைகளுக்கு
பெயர் உருக்களை கொடுக்க கடவேன். மொத்தம் உண்மையான பிரம்மம் அது சங்கல்பம் எடுத்திருக்கு, நான் படைப்பேன். அது படைக்கிறது பொய்யா இருக்குமா? படைச்சிருக்கு. அதில் தான் உள்ள நுழைஞ்சிருக்கிறது. அது பொய்யா இருக்க முடியுமா? உண்மையான பிரம்மம் பொய்யான ஒன்றை படைக்குமா? இம்பாசிபிள். அது பொய்யான அவித்யா உண்மையான பிரம்மத்தை மூடுறதுன்னு சொன்னாக்க உண்மை நிற்குமா? அது பொய்யின் ஆகும். அது ஆகாது. இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று கான்ட்ரவர்சியா இருக்கு பாருங்க. அதுதான் சொல்றாங்க. அதில் பல உருக்களாக பிறந்து ஒன்றிலும் ஜீவனாக புகுந்து இந்த ஜீவன்களுள் தான் ஆத்மாவாக நுழைந்தது என்பது உள்ளங்கி நெல்லிக்கனியாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால் யாவும் அறிந்த எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பிரம்மம் குறைபட்ட ஞான சக்திகளை கொண்டு வினைப்பயனால் உடலெடுத்த உன் போன்ற உயிர்களுக்கும் உரைகிறான். அதுவும் சொல்றக்கு என்ன பண்ற? முக்தி வரைச்சே அஸ்வைவ ரோமானி புண்ணியபாபை விதூய ஸ்வேன ரூபேன அபிகச்சந்தி. அவனுக்கு என்ன பண்றான்? முக்தி வரைச்சே குதிரையானது தன் ரோமங்களை உதிர்வது போல புண்ணிய பாபங்களை உதறிவிட்டு அவன் முக்தனா போய் அடைகிறான். அப்ப ஆக மொத்தம் புண்ணிய பாபங்களை உதறான் இருக்கு, விட்டுட்டு இருக்குன்னு. அவன் முக்தனா போய் அடைகிறான் இருக்கு. அவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சேர்றான் இருக்கு. அப்போ முக்தன் இருக்கான், அடையக்கூடிய இடமும் இருக்கு. இது வேத வாக்கியம்தான், வெளியிருந்து இருக்கல, வேத வாக்கியம்தான். அதனால இது மாதிரி சொல்றச்சேயே நீங்க சொல்ற ஒத்து வராது அப்படின்னு. அதுவே முடிவான பொருள் என்று அறிவாய் என்று சுவேதகேது விளக்கிறார். மேலும் சத் என்பது உண்மை, அதனால் அதனின்றும் தோன்றுமே உண்மையாகத்தான் இருக்க முடியும். ஆக மொத்தம் சத்திலேருந்து ஒண்ணு வந்துதானாக்க அது உண்மையாகத்தான் இருக்கும். அத பூர்ணம் அத பூர்ணாத் பூர்ணம் உதிஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. முழுமையிலிருந்து முழுமை வெளியில வந்தது, முழுமையாகவே இருந்தது. அப்படிங்கிறச்சே உண்மையான ஒன்றிலேருந்து வெளியில வர்றதெல்லாம் உண்மையாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து அது பொய்யா இருக்க முடியாது. உண்மையிலிருந்து ஒன்று பொய்யா வெளியில இருந்ததுனாக்க உண்மையில ஒரு பகுதி பொய் இருந்திருக்குன்னு தெரியறது. அப்படி இருக்க முடியாது. ஆகவே பரபிரம்மத்தின் உண்மை நிலை போன்றதே ஜீவாத்மா. உயிரல் பண்ணங்களின் நிலையும் உடலுக்குள் இருக்கும் ஜீவனுக்கும் உடலின் கோளாறுகள் இருப்பது போல் உள்ளறியும் பிரம்மத்திற்கு பிரபஞ்சத்தின் தாழ்வுகள் வருவதில்லை என்பதை விளக்கிறார். சொல்லுங்க சுவாமி. அஜகோபால் அஜகோபால் சந்தேகமா? ரைட். அதே சுவாமி யாரோ பேசிட்டு இருக்கா பின்னாடி. ஐ டோன்ட் நோ. இப்ப இன்னொன்னு பாக்குறோம். அதான் முன்னால ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு மெஜிஷியன் வந்திருக்கான். மெஜிஷியன் காமிக்கிறான், நமக்கு அவன் தொப்பிக்குள்ள ஒண்ணும் இல்லை, இதே வந்து மேஜிக் வேண்ட போது கலகிறான். அப்புறம் அதுல இருந்து ஒரு முயல் எடுக்கிறான். இந்த ரெண்டு உண்மையான காட்சி தான். நம்ம ஃபூல் பண்ண மாட்டோம். மனசு கிரகிச்சுக்கிறது பார்த்தா அது உண்மை இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு தெரிகிறது நமக்கு. அப்புறம் அதுல இருந்து முயல் எடுக்கிறதுன்னு தெரிகிறது. ஆனால் ஒண்ணும் இல்லாத இதுல இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து யோஜனை பண்ணணுமே தவிர்த்து இல்லை இல்லை இது மாயை, ஒன்றும் இது முன்னால இல்லைன்னு சொல்றது மாயா இருக்கணும், இல்லை பின்னால வந்து இது மாயையா இருக்கணும். மாயைங்கிற வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னேன், சீதையை சொல்றச்சே வால்மீகி தேவமாயேவ நிர்மிதா, தேவமாயினாலேயே நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கப்பட்ட போல இருந்தார். இங்க மாயைங்கிறது ஆச்சரியமான வியப்புக்குரிய உள்ளது. அப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுகள். அதே மாதிரி இந்த ஜத்து மாயாஸ்திரங்களை பிரயோகிச்சான் அப்படின்னாக்க, மாயங்கிறது இல்லைன்னாக்க இந்த சண்டையை போடணும்னு நிறுத்தமா? வியப்பூட்டு வஸ்திரங்களை பிரயோகிச்சான். எங்க இருக்கான்னு தெரியல, அவன் கீழ் நிற்பான், மேல நிற்பான், சைட்ல போவான், நிற்பான். அது மாயா உத்தியம் பண்றான். மாயங்கிறதுக்கு வியப்புக்குரிய ஆச்சரியமான அப்படிங்கிறது. அதனால மாயைக்கு அந்த அர்த்தம் உண்டு. மாயா வைரம் ஞானம் இருக்கு. மாயா டிசிப்ளின் அர்த்தம் இருக்கு சொல்ல, இதுவும் அது அர்த்தம் இருக்கு. இதுவும் வேதத்தினுடைய டிக்ஷனரியே நிறுத்தத்திலே கொடுத்துருக்கு. ஆஸ்க நிறுத்தத்திலே இது கிளியரா இருக்கு. ஆக மொத்தம் இந்த அர்த்தம் தான் இங்க பொருந்துமே தவிர்த்து இன்னொரு சொன்ன அர்த்தம் இங்க பொருந்தாது அப்படின்னு. ரைட். அப்புறம் இரண்டாவது துணை கேள்வி. உலகை குறிப்பிடுகையில் எஜுர்வேதத்தில் நான் சதா சந்தோ சதாசத்து என்று அது உள்ளது. அது உள்ளது இல்லது குறிப்பிட இயலாதது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆம். அப்போ இந்த சதுங்கிறது ஒரு அர்த்தம், அசத்துங்கிறது ஒரு அர்த்தம். சதுன்னா உள்ளது,
அசத்துனா இல்லாதது. என்ன உள்ளது என்ன இல்லாதது, இதுதான் பிரச்சனை. இப்போ ஒண்ணு உள்ளதுங்கிறச்சு இன்னொன்னு இல்லைன்னு விளக்க மாதிரி ஆறுது. இந்த இடத்துல சதாசத்துன்னு சொல்றது என்னன்னாக்க, சத்து அப்படின்னா உயிர் உள்ளது, அசத்துனா உயிரற்றது. உலகமானது சதசத்துகளா ஆனது அப்படின்னாக்க உயிர் உள்ளதான ஆயிருக்கு, உயிரற்றது இருக்கு. உலகத்திற்கே பார்க்குற மாதிரியா நம்ம அந்த வாக்கியம் உலகை உயிருள்ளது மட்டும் என்றோ உயிரற்றது மட்டும் என்றோ கூறிவிட இயலாது என்றுதான் பொருள்படுகிறது. சத் உயிர் உள்ளது, அசத் உயிரற்றது, இரண்டும் கலந்தே உள்ளது என்று கண்கூடு. நம்ம உடம்பு எடுத்தவங்கள, நம்ம உடம்புல உயிர் சத்து, உடல் அசத்து. மூன்றாவது துணை கேள்வி. சேதாசரத்தில் மாயாந்து பிரகிருதியும் வித்தி உலகை மாயன் அறிவாயாக, மாயாந்து பிரகிருதியும் வித்தி மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு வருது. இப்போ உலகம் மாயை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, உலகம் மாயை தான். ஆச்சரியமா இருக்கே, இத்தனை ஆச்சரியம் இருக்கு உலகத்துல. பாருங்க, உண்மை இங்கு மாயை என்பது குணமயி, முக்குணங்களால் நிறைந்தது. மாயா உலகு என்றே பொருள்படும். மாயமான படைக்கரங்களை அசுரர்கள் விட்டனர். இந்திரன் தன் மாயையால் விசித்திர சக்தியால் பல உருக்களை எடுக்கிறான் என்பதில் மாயை என்பதை பொய் என கொள்ள இயலுமா? மேலும் அதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் அஸ்மான் மாயி சுரஜதே விஸ்வமேதத்தை, அஸ்மான் மாயி மாயாம் து பிரகதியும் வித்தி மாயினம் து மகேஸ்வரம், அஸ்மான் மாயி சுரஜதே விஸ்வமேதத்து, இது முழு வாக்கியம். அப்போ மாயாம் அஸ்மான் மாயி, இந்த மாயாம் து பிரகதியும் வித்தி மாயினம் து மகேஸ்வரம், உலகை மாயை என்று அறிவாயாக. இந்த மாயை உடையவன் யாரு? மாயினம் யாருன்னாக்க மகேஸ்வரன். அவன் தான் பெரிய ஈஸ்வரன், எல்லாவற்றையும் உடையவன். ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்னன்னாக்க ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன். இந்த உலகத்தை தன் செல்வமாக உடையவன் ஈஸ்வரன். மாயாம் து பிரகதியும் வித்தி மாயினம் து மகேஸ்வரம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானாக்க, அதனால அஸ்மான் மாயி சுரஜதே விஸ்வமேதத்து, இந்த மாயான மாயி, இந்த மாயத்தை உடையவனுக்கானே அவன் இந்த உலகத்தை, இப்படிப்பட்ட உலகத்தை அவன் படைத்தான். ஆக அந்த மாயை உடையவன் பண்ணா உலகத்தை உயிர் உள்ளதும் உயிரற்றதுமாக சேர்த்து படைச்சான். இப்படிப்பட்ட மாயன் விசித்திரமான உலகை படைக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இங்கு மாயை என்பது பரமபுருஷனுக்கு பொய் நினைவு அவித்தியை என்பதை காட்டுமா? உண்மையிலே மாயா என்பது விசித்திரமான நிறைய பொருள். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், நீங்க டென்சிங் நார்கேயோட அசன்ட் எவரெஸ்ட் புக்கை படிச்சீங்கன்னா தெரியும். நமக்கு சாதாரணமாக பத்ரிநாத் மட்டும் போகிறோம். பத்ரிநாத்துக்கு மேலே போகுதுனாக்க நமக்கே சுவாசிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா அங்க இருக்க ஷெர்பாக்கள் இருக்கா இல்லையா, அவள் சர்வசாதாரண மேலே ஏறி இறங்குறான். எப்படி? அவளுக்கு அங்க பழகி இருக்கு. அது நமக்கு விசித்திரமா இருக்கு இல்லையா? வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால மானசரோவர் யாத்திரா அப்படிங்கிறது டிவியில காமிச்சான், பார்த்தேன். இவெல்லாம் நம்ம 2-3 கோட்டு போட்டு ரொம்ப மோதம் தெரிய வலிச்சுன்னு போயிட்டு இருக்கா. அங்க போய் அவ்வளவு ஆசையா போன அந்த மாசூருக்கு போய் கையை வச்சா கடல் தனியா விழுந்துடும் போல் இருக்கு அப்படிங்கிற அந்த அளவுக்குள்ள இருந்து. ஆனா அவ பாக்கறச்சையே அங்கேருந்து ஒரு சாமியார் ஒரு கவிபீரத்தை மட்டும் கட்டிட்டு வரான், கோவணம் மட்டும் கட்டிட்டு வரான். இது மாயை. மாயின்னு என்ன? நம்மால முடியாத ஒண்ணு விசித்திர சக்தி அவனுக்கு இருக்கு. எல்லாரும் மனுஷன் தானேனாக்க அவனே நம்ம மனுஷன் சொல்ல முடியுமா சேர்த்து? ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்கே, அது எப்படி தெரிகிறது? நமக்கு பார்த்தா தெரியுறது. ஆக இது மாயை, விசித்திரமான சக்தி. இக்கருத்து புராணங்களில் பல இடங்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு அடுத்தது முக்கியமானது நிவர்த்தக அனுபவத்தி. நிவர்த்தக அனுபவத்தினாக்க, இப்போ நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய அகங்காரத்துக்கு மேல பிரம்மத்தினுடைய ஷேடோ விழுறது. அதனால இதை நான் ஒத்துக்கிறேன், நான் பண்றேன், இது ஒத்துட்டு. இப்போ மோட்சம் எது கிடைக்கணும்? அகங்காரத்துக்கா இந்த உள்ள இருக்க பிரம்மத்துக்கா? அகங்காரத்துக்கு மோட்சம் கிடைக்க முடியாது, ஏன்னா அது உண்மை இல்லை. பிரம்மத்துக்கு மோட்சம் கிடைக்க வேண்டாம், ஆல்ரெடி இதில் தான் இருக்கு. அப்போ இந்த நூலினுடைய நோக்கமே என்ன? எல்லாரும் மோட்சம் கிடைக்கிறதுக்காகத்தான். அப்போ நான் மாயையாலே மயங்கின நான், என்னுடைய அகங்காரம் மோட்சம் போனோம்னாக்க, அகங்காரம் மோட்சம் போனா என்ன, போகாட்டி என்ன? போக முடியாது. சரிட்டு பிரம்மத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லை. அப்படி இருக்குச்சு. இஸ் திஸ் புக் ரெலவெண்ட்? அது இல்லை இல்லையா? அதுதான்
நிவர்த்தக அனுபவத்தி ஜீவாத்மா தானே பிரம்மம் என்ற உணர்வடைந்து அவித்யை நின்றும் நீங்குகிறது என்பது பொருந்தாமை. புருஷ சூக்தம் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரேத் சர்வாணி ரூபாணி விசித்திய தூரக நான்யப்பந்த அயனாய வித்யதே என்று சொல்றது. எப்படின்னாக்க அறப்பெரியவன் பருதியை விஞ்சி ஒளியுடையவன் தமஸ் என்ற இவ்வுலகின்று வேறுபட்டவன் இந்த புருஷனை நான் அறிகிறேன், அவனை அறிவதற்கு வேறு வழியே இல்லை. இன்னும் தைத்திரிய நாராயண உபனிஷத்து. அதாவது என்ன பண்றதுனாக்க இவனை அறிவது தான் இவனுடைய விடுதலைக்கு முடியும், இது தவிர்த்து வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றது. ஆக மொத்தம் என்னிலும் வேறுபட்ட ஒரு புருஷனை நான் அறிய வேண்டும். இப்போ நானே பிரம்மம்னா என்னை நானே அறிய வேண்டிய தேவை என்ன எனக்கு? அப்படி இல்லையே. அதனால என்னிலும் வேறுபட்ட புருஷனை நான் அறிகிறேன். இவனை அறிவதை தவிர்த்து உனக்கு முக்தி கிடைக்க வேறு வழியில நான் எப்பந்தா வித்யதே அயனாய இவனை மாதிரி இந்த மாதிரி இவன் அறியலைனாக்க உனக்கு முக்தி கிடைக்க வழி இல்லை அப்படிங்கிறது. சர்வே நிமேஷா விதுரம் ருதஸ்தே பவந்தி. காலங்கள் மின்னல்கள் நிறமுடைய புருஷன் வந்து உண்டாயின. அவனை ஏவல்லார் யாரும் இல்லை. அவன் புகழ் மிக பெரியதல்லவா? ரொம்ப கிளியரா சொல்றது. பிரம்மத்தை டிஸ்கிரைப் பண்றது ரொம்ப அழகா சொல்றது. அது மட்டும் ரொம்ப கிளியரா சொல்றது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ வெச்ச கஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர் பைச்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இந்த உலகத்துல எதெல்லாம் கேட்கப்படுறதோ இதெல்லாம் பார்க்கப்படுறதோ அது எல்லாத்திலையும் நாராயணன் உள் நுழைந்திருக்கிறான். அப்போ இப்போ நாராயணங்கிறது அகங்காரமா இருக்க முடியாது. அதனால நம்ம முன்னால் சொன்ன பாருங்க, எல்லா பொருளையும் மேல தெரியக்கூடிய ஒரு ஜடத்தன்மை, அதுக்குள்ள அந்த பொருளுக்கு ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா. யாரு உண்மையான பண்டிதனோ நல்லா தெரிஞ்சவனோ அவன் மேல இருக்கிறதையும் பார்க்கறது இல்லை, நடுவில் இருக்கிறதையும் பார்க்கறது இல்லை, உள்ள இருக்கிறத பார்க்கணும். ஒரு முழுக்க தேங்காயை பார்த்தானாக்க அவனுடைய நோக்கம் உள்ள இருக்க தேங்காய் பருப்புல தான் முடியறதே தவிர்த்து மேலே இருக்கிற அந்த உரிமட்டையிலையோ இல்லை கொட்டாங்கச்சியிலையோ போறதில்லை. அதுதான் பண்டிதன். மின்னலை ஒத்த நிறமுடைய புருஷனிடமிருந்து உண்டாயின. அவனை ஏவவல்லார் யாரும் இல்லை. அவன் புகழ் மிக்க பெரிதல்லவா? யார் இவனை இங்கனம் அறிகிறார்களோ அவர்கள் வீடு பேர் அடைகிறார்கள் என்று வேத வாக்கியங்கள் பண்புகளுடைய பரமபுருஷனை தியானிப்பதாலேயே வீடு பேர் என்று அறிவித்துக் கொள்கின்றன. அவனை பிடிச்சுக்கோ, அவனை அறிய முயற்சி பண்ணு, அவன் நீ அறிஞ்சிட்டேனாக்க உனக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆக இப்படிப்பட்ட பண்புகளை உடையவனே பரபிரம்மம் என்பது வெள்ளிடைமலை. அது நீயாகிறாய் என்பதற்கு அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் உடையவன் உன் உயிருள் நிறைந்து உறைவதால் அவனிடமிருந்து பிரிக்கவியலா பண்புடைய நீ அவனாகிறாய் என்றே பொருள். தேவதைக்கு தத்துவமசின்னு சொன்னாக்க அப்பா நீ அந்த பரமாத்மா. எப்படி நம்ம தேங்காய்ங்கிறோமோ நீ அந்த பரமாத்மா. எப்படி நீ மேல இருக்கு பத்தியா? அதை பார்த்தா அனிருதம், அந்த அனிருதமான உடம்பு, அழியக்கூடிய உடம்பு, அதுக்குள்ள நீங்கிற ஜீவாத்மா, அதுக்குள்ள பரமாத்மா. ஸோ நீ அந்த பரமாத்மா தான் அப்படிங்கிற. மாறாக பண்புகளே அற்ற பிரம்மம் அஞ்ஞானத்துக்கு ஆதாரமாய் பொய்யான உலகை காண்கிறது எனில் செயலற்ற அது அந்த அஞ்ஞானத்தை நீக்கி விடுவதில்லை. இல்லை இல்லை, நான் என்ன சொன்னேன்? அகங்காரம் தானா வீடு பேர் யாருக்கு வேணும்? அகங்காரத்துக்கா? இல்லை இல்லை, பிரம்மத்துக்கு. உங்க வீடு பிரம்மம் இருக்கே, அகம் பிரம்மாஸ்மிங்கிறீங்க, பிரம்மத்துக்கு. பிரம்மத்துக்கு வீடு தேவையில்லை. நான் என்ன பண்றேன்? பிரம்மம் அஜ்ஞானத்தால தன்னை ஆத்மான்னு பிரமிக்கிறது. இந்த அஜ்ஞானம் நீங்கிறதுக்கு என்ன வழி? பிரம்மஜானம். ஸோ பிரம்மத்துக்கு பிரம்மஜானம் மறந்து போய் அதுவே தன்னைத்தானே தேடிக்கிறது, அலையிறது அப்படின்னு ஆறுது இல்லையா? அது இது நகைப்பு கொண்டமா இல்லையா? அது ரைட். 13 ஆத்மாவின் பிரிக்கவியலா பண்பு உடல் எனில் நமக்கு உடல் மட்டும் அறியப்படுகிறதே தவிர உயிரென்று தனியாக ஒன்று அறியப்படுவதில்லையே தவிர அறியப்படுவதில்லை. ஆம், உயிர் என்னும் ஆத்மாவை அறியக்கூடிய புலன்கள் மனிதனிடம் இல்லை. ஆகவே உயிர் இருப்பது என்பது நன்றாக அறியப்படுகிறது. இப்ப வேற என்ன வேணும்? நார்மலா மனுஷனுடைய ஐக்கு 4 மைக்ரான் மற்றதான் தெரிய முடியும். மைக்ரான்ங்கிறது ஒரு சென்டிமீட்டர்ல 1000ல் ஒரு பங்கு.
அதுதான் தெரியும் நமக்கு. அந்த 4 மைக்ரானுக்கு கீழே இருந்ததுனாக்க அது நமக்கு தெரியாது. ஆனால் சில ஸ்பெஷல் கண்டிஷன் தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தூசிகள். தூசிகள் எல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னாக்க, ஒரு ஒளிக்கற்றை வந்துனாக்க, இருட்டான உள்ள ஒளிக்கற்றை வந்துனாக்க அதுல அது நிறைஞ்சிருக்கு நமக்கு என்ன தெரியும். அதில் நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு தூசி விட்டு பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது. அதுக்கு மேல போச்சுன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். ஆக நமக்கு தெரியக்கூடியது இவ்வளவுதான் அப்படின்னாக்க அதுக்கு மேல நம்ம கண்ணு பார்க்க முடியாதுங்கிறனால அதை நம்ம அறிய முடியாது. உடல் உங்களுக்கு என்ன தெரியுது, ஆனா உடல்ல உயிர் இருக்குங்கிறது நல்லா அறியப்படுறது. நம்ம புது நாடி பார்க்குறோம், மூக்கிட்ட வச்சு விரல வச்சு பார்க்குறோம், அப்புறம் அது இல்லைன்னா செயல்படுத்தி தெரியுது நமக்கு. ஆக இதனால இந்த உடம்புக்குள்ள இருந்து இயக்கிட்டு இருந்த ஒன்றும் இப்ப இல்லை அப்படின்னு தெரியுது. அதுதான் அந்த உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம். இதுக்கு பை ஒரு இடைப்பெறவரலா ஒன்று சொல்றேன். 17th 18th செஞ்சுரி வாக்கில் அப்பதான் இந்த ரெனேசான்ஸ், அப்போ வந்து இந்த விஞ்ஞானத்துல முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு. அப்போ ப்ராப்பரா இடம் போடக்கூடிய கருவிகள் இல்லை. அப்போ யோஜனை எல்லாருக்கும், சில பொருள் சாலிடா இருக்கு, சிலது லிக்விடா இருக்கு, சிலது கேஸா இருக்கு. ஏன் அப்படி இருக்கணும்? எது வந்து சாலிட் ஆக்குறது, எது லிக்விட் ஆக்குறது, எது கேஸ் ஆக்குறது அப்படிங்கிறச்சே ஒரு பிரதேசம் இருந்தாங்க. அவங்க ஒரு பாஸ்டுலேட் பண்ணாங்க, ஒரு தியரி. தேர் இஸ் ஒன் திங் கால்டு பிளாஜிஸ்டன். இந்த பிளாஜிஸ்டன் வந்து ஒரு பொருளை பிடிச்சு வச்சுக்கிறது. அது நன்னா இருந்ததுனாக்க அது சாலிடா, அது கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுனாக்க அந்த பிடிச்சு வைக்க தன்மை போய் குழப்பா ஓட ஆரம்பிச்சது, லிக்விட் ஆயிடும். அது இன்னும் போயிட்டானாக்க அது கம்ப்ளீட்டா விட்டு போயிடுறது. அப்போ தனித்தனியா பார்ட்டிகல் மேல காத்தா வந்துடும் அப்படின்னு இருந்தாங்க. இந்த தியரி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு படிட்டு இருந்தது. ப்ராப்ளி அந்த காலத்துல சயின்ஸ் படிச்சவனா டிகிரிக்கா படிச்சிருக்கலாம். ஆனா எப்ப வந்து ஓரளவுக்கா சுமாரான ஒரு பேலன்ஸ் கிடைச்சது, உடனே என்ன பண்ணான்னா இந்த பிளாஜிஸ்டன் ஆராய்ச்சி பார்த்து ப்ராப்ளி பிஹெச்டி அவங்க பார்த்தோம். அதுக்காக என்ன பண்ணா, மக்னீஷியத்தை எடுத்தான். மக்னீஷியத்தை முதல்ல எடை போட்டுட்டான். அப்புறம் அதை அப்படியே எரிச்சான். எரிச்சு திருப்பி எடை போட்டான். இப்போ பிளாஜிஸ்டன் தியரி இப்படி என்ன ஆயிருக்கணும், எரிக்கச்சு இந்த பிளாஜிஸ்டன் வெளியில போயிருக்கும். போயிட்டானாக்க இதனோட எடை முன்னாள் எடை குறைஞ்சிருக்கணும். அப்போ ஸோ இவ்வளவு மெக்னீஷியம் இருந்தால் இவ்வளவு பிளாஜிஸ்டன் போயிட்டு கண்டுபிடிச்சலாம். அப்படியே ட்ரை பண்ணோம். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக முன்னால போட்ட எடையை விட பின்னால அது எரிஞ்சதுக்கு அப்புறம் எடை அதிகமா இருந்தது. என்ன சொல்றேன், இப்போ தி ஹோல் தியரி இஸ் பஸ்டட். உடனே அவன் சொன்னா பிளாஜிஸ்டன் தியரி தப்புன்னு. அதுக்கு சில பேர் சபகட் வந்தா பிளாஜிஸ்டன் நெகட்டிவ் வெயிட் இருக்குது. நெகட்டிவ்ங்கிறது நமக்கு சௌரியத்துக்கு வச்சு ஒரு சைன்யத்தை வந்து நெகட்டிவ் வெயிட் தான் இருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சாலிடா இருக்கக்கூடிய பொருளானது எரியக்கூடிய தன்மை உள்ளதா இருந்ததுனாக்க காத்துல இருக்கிற ஆக்சிஜனை வாங்கிட்டு ஆக்சைடாக ஆகிடுது. அப்போ சாதாரண இந்த பொருளோட ஆக்சிஜன் சேர்றதுனால அவனோட வெயிட் ஜாஸ்தியாகுது. இந்த இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள். ஆக இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் முதல்ல வந்து போது அதுக்கு ப்ராப்பரா அதை வந்து சரிபார்க்கிறதுக்கு மெஷினரிஸ் இல்லாதனால நம்ம அக்செப்டிங் இட். அதுக்கப்புறம் அதை வந்து அதை கொலாபரேட் பண்றதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சி கொடுத்தனாக்க தென் வி டிஸ்கார்ட். அது மாதிரிதான். ஆயின் உயிர் என்னும் ஆத்மாவை அறியக்கூடிய புலன்கள் மனிதனம் இல்லை. ஆயின் உயிர் இருப்பது என்பது நன்றாக அறியப்படுகிறது. உடல் அவ்வுயிருக்கே பயன்படுவதாயும் அதை சார்ந்தே இருப்பதாயும் காண்கிறோம். இதுல வந்து உடல் உயிர்க்கு ஒரு டெஃபினே கொடுக்குறார். எதுக்குள்ள இருந்து எதை ஏவுறதோ அதுக்கே கட்டுப்பட்டு இருக்கோ அது அவருடைய உடல் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்கிறார். நம் உடல்களுக்கு தொகுப்பு தனிநபர் போன்றவருக்கு வெவ்வேறு பெயரிட்டு அழைத்தாலும் அவை யாவும் அவற்றின் குறையும் உயிர் வரை சென்று காட்டும். நீ மாட்டை கூட்டிட்டு வா அப்படின்னு என்ன அர்த்தம்? மாட்டோட உடம்பையா? சப்போஸ் அந்த மாட்டு செத்து போயிருந்தாக்க அதையா எடுத்துன்னு கூட்டிட்டு வர முடியும்? நம்ம முடியாது. எனக்கு உயிரை சேர்த்தான் கிடக்குது நமக்கு. அந்த மாதிரிதான் உயிர் வரைக்கும் சென்று. அதுபோல உடலான இவ்வுயிர்களும் உயிரல் பண்டங்களும் அவற்றின் உயிரான பரபிரம்மம் வரையில் காட்டிய முடிவு பெறும். ஆகவே எந்த ஒரு பொருளும் உள்ள இருக்கக்கூடிய பொருளை பரபிரம்மத்தை காட்டி தான் முடிவு பெறும். அதுதான் முன்னால் சொன்ன பாருங்க, பண்டிதா சமதர்சனகா.
வித்யா வினய சம்பனேன்னு ஆரம்பிச்ச இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்டிதர்கள் பிராமணனா இல்லை சண்டாளனா யானையா இல்லை மாடா அப்படின்னு பார்க்காம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே கூடிய பரமாத்மாவை தான் ஒன்னா பார்க்குறாங்க. அது பண்டிதர்களுக்கு மட்டும் உள்ளது. ஆமா, நிவர்த்தி அனுபவித்தி. அப்படி நீங்க பிறகு கிடைக்கும் வீடு பேர் பொருந்தாமை. சரி சுவாமி, வச்சுக்கோ. எனக்கு அகங்காரம், அகங்காரத்துல பிரம்மத்துல ரிஃப்ளெக்ஷன் வருது. நான் தனியா ஃபீல் பண்றேன். தனியா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம ஐயோ சம்சாரத்துல மாட்டிவிட்டேனே, நான் என்ன பண்றது அப்படின்னு தவிக்கிறேன். எனக்கு அவர் சங்கரர் சொன்ன மாதிரி எனக்கு நல்ல ஆச்சாரியர் கிடைச்சார். நான் படிச்சின உடனே எனக்கு ஞானம் வந்துடுது. ஞானம் வந்த உடனே பல்பொருள் காட்சி போயிடுச்சு. இப்ப நான் என்ன ஆவேன்? அகங்காரமே ஒரு அவித்யை ஒன்று ப்ராடக்ட். ஸோ அது அழிஞ்சு போயிடும். பாகவத்து அகங்காரம் மோட்சத்துக்கு போகாது. ஆனா அது எதனால வந்தது? பிரம்மத்தை வந்தது. இப்போ பிரம்மம் மோட்சத்துக்கு போகுமா? பிரம்மத்தை ஏன் மோட்சம் ஒண்ணுட்டா இப்போ என்ன ஆகும்? நான்கிறேன் இல்லையா, நான்கிறது இல்லாம போயிடும். இது மட்டும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். இப்போ இனிமேல் இன்னும் மோட்சம் கேட்டேன், நான் இல்லாம போயிட்டேன். ஆர் அதர்வைஸ் இந்த ஆத்மாங்க ஜென்ரலா எடுத்துக்கோ. நம்ம இப்போ உலகத்துல பாக்குறாங்க, இந்த ஆத்மா எப்பவும் சுகம் விரும்பி கஷ்டத்தை தான் எதிர்பார்க்க மாட்டான். எவ்வளவு தூரம் முடியுமோ எவ்வளவு சுகமா இருக்கணும்னு நினைப்பான். அப்படிப்பட்ட ஆத்மா மோட்சம் கிடைச்சதுனாக்க நீ அப்படிங்கிற ஐடென்டிட்டி போயிடும். அப்படின்னாக்க அதாவது யூ வில் கமிட் சூசைட்ங்கிற மாதிரி ஆயிடும். அதாவது அப்படிங்கிற ஆத்மா தன்னை அழிவிக்க முயற்சி பண்ணுவானா, யாராவது போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன மோட்சம்? நீ இல்லாம போயிடுவ. யாராவது போன கஷ்டப்பட்டுலாம் பரவாயில்லப்பா, நான் இங்கே இருக்கேன் அப்படி பாருங்க. தானும் பிரம்மமும் ஒன்றை என்ற ஞானத்தால் வீடு பேர் கிடைக்கும் என்பது தவறு. ஏனெனில் ஆத்மாவிற்கு உடல்கள் அவற்றின் நினைக்கேற்ப அமைகின்றன, அவற்றின் விருப்பத்தால் அல்ல. ஆகவே அவ்வுடல் தொடர்பு நீங்குதலும் ஆத்மாவின் முயற்சியால் ஆகாது, பரபிரம்மத்தின் கருணையாலே ஆக வேண்டும். ரொம்ப சிம்பிள் திங். நம்ம இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு நினைச்சோம்னா இல்லை, நம்ம இந்த மாதிரி பிள்ளை உற்பத்தி பண்ண முடிஞ்சா நம்மளால முடியல. அதெல்லாம் போகட்டும், வேண்டாயா, உலகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐ வாண்ட் டு டை. என் மூக்கு நான் மூச்சு விடுறேன், நான் அப்படி மூச்சு அடக்கி நான் உயிரை விட்டுறேன், முடியுமா? யூ ஹேவ் டு கோ இன் ஃபார் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். அப்படி இருக்கச்சே உன்னுடைய முயற்சினால இந்த உன்னுடைய உடலுக்கும் உடம்புக்குள்ள தொடர்பானது உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நிறுத்தளிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னதுன்னு எதை சொல்ல முடியும்? நிச்சயமா அகங்காரம் சொல்ல முடியாது, ஏன்னா அது உண்மை இல்லை. பிரம்மத்தை நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை. ஆசச் நான் என்னது சொல்லிக்கிறது? ரெண்டு, தங்கள் கருத்துப்படி விடுதலை அடைதல் என்ற அறிவும் உண்மையற்றது. அவ்வறிவு பல்பொருள் காட்சியை அழித்து தானும் அழிகிறது எனில் அதன் தோற்றம், நிலை, அழிவு யாவுமே கற்பனையாகும். இப்போ என்ன சொல்றான்னாக்க, ஐயா தனக்கு விஷம் தீண்டிடுத்து, அதுக்கு ஒரு மருந்து தரான். இந்த மருந்தான விஷத்தை அழிக்கிறது, தானே அழிஞ்சு போகுது. அந்த மாதிரி நமக்கு விடுதலைங்கிற அறிவு கிடைக்கிறது, எமோஷனல் அறிவு கிடைச்சுனாக்க அது என்ன பண்ணுறதுனாக்க இந்த நமக்கு தெரியறதே பல்பொருள் காட்சி இதை பூரா அழிச்சுட்டு தானே அழிஞ்சு போகிறது. ரைட். இப்போ பல்பொருள் காட்சி தெரியறது, அது பொய்யான அறிவு. அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மருந்து உண்மையா பொய்யா? பொய்யான மருந்தா இருந்ததுனாக்க இந்த பொய்யான காட்சி எப்படி அழிக்க முடியும்? குழந்தை விளையாடுறச்சேன்னா இதுதான் சாப்பாடு, இதுதான் கரியமது, இதுதான் சாத்தமதுன்னு சொல்றது மாதிரி ஆகும் இல்லையோ? அதன் தோற்றம், நிலை, அழிவு ஆகுமே கற்பனையே ஆகும். அதனால் பொய்யான ஒன்று அழிப்பதால் மெய்யான பிரம்மம் வெளிப்படுகிறது என்று நிகழ வாய்ப்பில்லை. அப்ப என்னாச்சு? இந்த பொய்யான ஒன்று பண்ணிடுச்சுனாக்க பிரம்மம் தானா நிலைக்கு வந்துடும். அப்படிங்கிறது நியாயமா? விடுதலை அறிவோன் யார்? பிரம்மத்தினின்று வேறுபட்டு அவிஜையால் ஏறிடப்பட்ட ஒருவன் எனில் அவ் அறிவினால் மற்ற யாவும் விளக்கப்பட்டு விடுகிற சமயத்தில் அவனுக்கு அனுபவமோ செயல்பாடோ ஏது? அதான், எனக்கு கொரோனா வந்திருந்தது, ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்புறம் அது சரியாயிடுது. அப்புறம் மற்ற விசாரிக்கிறேன், என்னப்பா எப்படி இருந்து? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன்ப்பா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றேன். இப்போ நான்
கொரோனாக்கு முன்னால் இருந்த என் உடல்நிலை, கொரோனா போது வந்த உடல்நிலை, இப்போ அது கிளியரானது உடல்நிலை நான் அறிகிறேன். இப்போ எனக்கு அவித்யைங்கிற வியாதி வந்திருக்கு. உலகத்தை பார்க்குறேன். இந்த அவித்யா அழிஞ்சு போச்சு. நான் பிரம்மம் ஆயிட்டேன். இப்போ யாருக்காவது நான் முன்னால் பிரம்மமா இருந்தேன், நான் அவித்தியை பற்றித்து உலகங்களுக்கு தெரிஞ்சுது, இப்போ அழிஞ்சு போச்சு, நான் பிரம்மம் ஆயிட்டு சொல்ல முடியுமோ? பிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்குச்சு எனக்கு இந்த வியாதி விட்டுதுன்னு சொல்றதுக்கு யாரால முடியுமா? இந்த உலகம் வியாதி விட்டுதுன்னு சொல்றதுக்கு முடியுமா? அனுபவமோ செயல்பட ஏது? அப்பொழுது தான் யார், எதனின்று விடுபட்டோம் என்ற அறிவு ஏற்படுமா? இந்நிலையில் அறிவோன், அறிவு, அறிவிடு பொருள் என்ற 3 இன்றியமையாதவை ஆகும். ஆகவே அந்நிலையில் அந்த அத்வைதம் நிலைக்குமா? 3 வேணுமே. நான் அறிவன், அறிவிடு பொருள் வியாதி, அறிவு அது எனக்கு வாட்டித்த அந்த அறிவு. இந்த 3 இருந்தால் தான் அது சரியா இருக்கும். எனக்கு நிவர்த்தினாக்க, இந்த உலக நிவர்த்தி நிவர்த்தினாக்க யாருக்கு நிவர்த்தி, எப்படி நிவர்த்தி, அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. அது எது நிலைக்குமா? மாறாக பிரம்மம் குறித்த அறிவினால் ஜீவன் தான் என்பது அழிந்து பிரம்மமே ஆவானெனில் எப்பொழுதும் சுக விரும்பியான ஜீவன் எப்பொழுதும் அறிந்திருக்கிற தான் என்ற நிலையை அழித்து கொண்டு தான் அறியாத பிரம்மத்தை அடைய முயல்வானா? இதுக்கு நம்முடைய ஈட்டு வியாக்கியானத்துல ஒரு அழகான கதை சொல்லியிருக்கார். ஒருத்தன் தெற்க இருந்த ஒருத்தன் திருமலைக்கு யாத்திரை போறான். அவன் 4 வருஷமா கூட வச்சுட்டு இருந்தான். நல்லா நிறைய முடி வளர்த்துட்டு இருந்தான். அங்க போய் பெருமாளுக்கு முடி காணிக்க தரணும். இங்க வந்தான், ஸ்ரீரங்கத்தை தாண்டின்னு போச்சு. காவேரி கரையை பார்த்து நல்லா திருப்தியா சாப்பிட்டான். ஒரு மரத்தடியில் படுத்து தூக்கி போயிட்டான். நான் நடந்தது கிடப்பு. அந்த ஊர் ராஜா ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தான், யார் வந்து நான் தூங்கச்சியே எனக்கு ஷேவ் பண்ணி விட்டாலும் எனக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அழகா ஷேவ் பண்ணி விடணும், அவளுக்கு பரிசு தரேன், அவளை வந்து என்னுடைய ஸ்டேட் பார்பரா அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. பார்த்தான், காவேரி கரையில ஆழ்ந்து உறங்கி சரி வந்தா சரி அப்படின்னுட்டு அவனுக்கு தெரியாமலேயே அவனுக்கு சுத்தமாக ஷேவ் பண்ணிட்டு போயிட்டான். இவன் பண்ணதோ இதுவோ அவனுக்கு தெரியல, அவ்வளவு ஆழ்ந்து தூங்கி போயிட்டான். அப்புறம் எழுந்தான், காவேரி முகத்தை கழுவிக்கணும். பார்த்தாக்க முகத்துல தன் முகத்தை காணேன், இந்த முடியெல்லாம் காணேன். ஐயோ, என் முகத்தை யாரோ திருடின்னு போயிட்டாளே அப்படின்னு நான். அந்த மாதிரி தானே ஆகும். அப்போ தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுத்த. இவனுடைய ஐடென்டிட்டி என்ன? இப்படி போயிடுத்த. இங்கேயே நான் என் தாயார் போயிட்டான்னு நான் 1 வருஷம் தாடி வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஏதோ கேட்டார், இந்த பதில் சொன்ன போயிட்டு வச்சுங்க, ஏதோ காரணத்துக்காக கேட்டார். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்தார். அங்கேருந்து வந்து நான் தான் வாசல் இருந்தேன். இங்க வந்து, சார் அவர் இருக்காரான்னு. யாரு கேட்குறேன்? ஒரு பெரியவர் இருந்தார் இங்கே, அவரை காணுங்க அப்படின்னாரு. பேர் என்ன இருந்தா? நான் தானே இங்க இருக்கேன். இல்லையே, அவர் விட்டார் அப்படிங்கிறார். ஆக மொத்தம் அவங்களுடைய ஐடென்டிட்டி நம்ம இதை வச்சு தான் ஸ்டேச்சருக்கு தான் தெரியுது. இதுவே அழிஞ்சு போயிடும்னாக்க யாராவது அதுக்கு ஆசைப்படுவாளா? ஆகவே வினைத்தொடர்களுக்கு ஆளாகும் ஜீவன் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அதை தான் அறிந்து அந்நிலை நீங்கி பிறப்பிறப்பில்லாத முடிவற்ற நிலையான ஆனந்தத்தை அடைய, பிரம்மத்தை அடைய எண்ணி அதற்காக அதை நன்கு ஆராய்ந்து உபாசனையின் மூலம் அவன் அருள் பெற்று அவனை அடைய வேண்டும் என்பதே அதாத என்னும் சொற்கள் காட்டுகின்றன என்பது கண்டு. ஆகவே என்ன பண்ணணும்? வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அதில் சொல்ற எப்படி நடக்கணும். முதல் பகுதி நடந்து இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களா தப்பு ஒன்றும் பிரயோஜனம் தெரிஞ்சு நிம்மதியான நிலையான இன்பம் வேணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி அவனையே உபாசனம் பண்ணி அவனை அடைஞ்சு அப்போதான் முடிவில்லாத ஆனத்தை அடையணும். அப்படிங்கிறது தான் வேதத்தோட நோக்கமே தவிர்த்து இந்த மாதிரி நடுவில் ஏறிடப்பட்டதுங்கிறது இருக்கிறதுக்கு வழி இல்லை. புரியுறதா? சந்தேகங்கள் கேளுங்க. இப்போ சுவாமி, அடியனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சுவாமி. இப்ப இந்த ஆத்மஹத்தி பேசின்னு இருக்கிறதுக்கு அதுல ஒரு ரீசன், ஐ மீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆத்மஹத்தி வந்து வயா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதுல வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ன்றது வந்து பாய்சனோ இல்லைன்னா ஃபயர் அந்த மாதிரி அததான் குறிக்கிறதா இல்ல சுவாமி? சோ இப்ப இப்ப அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் மூலியமா வந்து ஒருத்தன் ஆத்மஹத்தி பண்ணிண்டாலும் கூட, ஐ மீன் Jivan is decided to do the Atmahati through the external agent.
பட் ம். சாங்ஷனர் இஸ் பரமாத்மா. பகவான் வந்து அது அனுமந்தாவா இருந்து அனுமதிக்கிறார். இப்ப வந்து ம். இந்த எக்ஸ்டர்னல் இன்கேஸ் அவனுக்கு அப்படி பிராணன் போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரினா பகவான் அனுமதித்ததாலே அவனுக்கு ஹத்தி ஆயிடுறது. அப்ப வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ன்றது வந்து பாய்சன் இல்லைன்னா ஃபயர்ன்னு வச்சுக்கலாமா, இல்ல பரமாத்மாவே எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டா வச்சுக்கணுமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? இல்ல பரமாத்மா அனுமதிக்கலை. நம்ம எத்தனையோ விஷயம் செய்யறோம் பரமாத்மா அனுமதி இல்லாமலேயே. நமக்கு ஆ, தெரியுது இந்த விஷயம் பண்றது தப்புன்னு தெரியுது நமக்கு. ஓகே. இருந்தாலும் பண்றோம். அது பரமாத்மா அனுமதிக்கல. அவன் சாட்சி மட்டும்தான் இருக்கான். நீ பண்றியா பண்ணலையான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆ, அவ்வளவுதான். வேடிக்கை பார்த்துட்டு கரெக்ட். இருக்கான். யா. அதே மாதிரி ஆத்மஹத்தி பண்ணிக்கச்சு அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். முதல்ல மர்டர்னா என்ன சொல்லுங்க. மர்டர்ன்றது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி செப்பரேட் த சோல் ஃப்ரம் த பாடி. ஆமா. அப்போ whether you separate it from your body or from others body, it is a murder. ஆமா, கரெக்ட். ஆத்மஹத்தியாங்கிறதுனாக்க செல்ஃப் மர்டர், அதான் சூசைட். எஸ். ஆமா. ஸோ மர்டருக்கு தனியா பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கி ஆகணும். எங்கேயாவது நம்ம இன்னொருத்தர் மர்டர் பண்றதை பகவான் நம்ம இது பண்றானா, நம்ம பர்மிட் பண்றானா? இல்ல, பர்மிட் பண்ணல. நோ. நம்ம அதுக்கு மீறி தான் பண்றோம். வேற வழியில பண்றோம் நம்ம. அதே மாதிரி தான் ஆத்மஹத்தியா. ஆத்மஹத்தியா பண்ணாலும் தப்பு தான். அதுக்கேற்ற நன்னா அடையணும்னு சொல்லி கிளியரா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் சொல்றது நன்னா. ஆத்மஹத்தி ஆமா. பண்ண அவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றது. ஆக ம். மொத்தம் அந்த பாவத்துக்குள்ள தண்டனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே. நேச்சுரல் வேலை போலதான். தெனாலிராமனுக்கு மேல ஒருத்தரும் கிருஷ்ணகிரி ரொம்ப கோபம் வந்துருக்கான். ஆ. கோபம் வந்து என்ன பண்றான்னாக்க இவனை சிரச்சேதம் பண்ணுங்கன்றான். ம். அவன் ரொம்ப ப்ளீடிங் வித் ஹிம். ரொம்ப அது கூடாது அது கூடாது. கொஞ்சம் மனசு இறங்கி ஒன்று பண்ண ஒரே ஒன்று, ஐ கிவ் யூ ஒன் சான்ஸ். ஆ. என்னன்னாக்க யூ கேன் செலக்ட் யுவர் மோட் ஆஃப் டெத். ம். நீ தூக்கம் தொங்குறியா, இல்லை விஷம் குடிச்சு சாகுறியா, இல்லை கத்தியால் குடிச்சு சாகுறியா அப்படி கேட்டான். ஓகே. யோஜனை பண்ணாங்க. யோஜனை பண்ணிட்டு என்னுடைய விருப்பப்படி நான் தாகலாம் இல்லையா, அப்போ ஐ வாண்ட் டு டை ஆன் மை ஓன் அக்கார்ட் நேச்சுரலி அப்படின்னு. அந்த மாதிரி. ஓகே. அதனால நம்ம பொறுத்த மட்டும் எதுவுமே நம்ம கையில இல்லை. முதல்ல இதை நன்னா புரிஞ்சணும்னா தெரியும். ஆமா. இருக்கிறச்சே அவர் விட்டபடி விஷயம் தான் பண்ணணும். நம்ம அதை மீறி நம்ம பண்ணிருந்தாக்க பண்ணதுக்கு அந்த தண்டனை நம்ம அனுபவிச்சானா. புரியுது சார். சரி. ஆனா ஜென்ரலா லோகத்துல என்ன மாதிரியான வழக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனின்றி இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா சுவாமி. அவனின்றி 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 ஒரு அணு அவனின்றி அசையாதுன்னா சரி சுவாமி, அ நான் என்ன பண்றேன், நான் திடீர்னு வரேன், ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்றேன், நானா அடிச்சேன், அவன் சொன்னா என் கை விடுமா? இது எஸ்கேபிசம் சுவாமி. எஸ். நம்ம இதெல்லாம் நம்ம தான் பண்றோம். ஒவ்வொரு தரமும் நம்ம பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு எஸ்கேஸ் தான் பார்க்கணும். ஒத்தலோன்னு ஒரு டிராமா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேக்ஸ்பியரோட இது. இல்ல அதுல சுவாமி. ஒரு வில்லன் வரான், ஐயாகோன்னு. அவன் காரணமே இல்லாம அந்த ஹீரோவுக்கு ஒத்தலோவுக்கு இளைஞர் பண்ணிட்டே இருக்கான். கடைசியில அவன் கையாலேயே அவன் ஒய்ஃபை கொல்ல வச்சிடுறான். ஆனா அ ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ண உடனேயே அவன் தண்ணி பேசிக்கிறான். அவனோட ஒருத்தரோட சாலினிக்கு ரொம்ப ஃபேமஸ். அவன் அவன் எனக்கு இடத்துல பண்ணியிருப்பான், அதனால நான் இதை பண்ணினேன் அப்படின்னு தன்னை தானே தேத்திக்கிறான். அதுதான் கிரிட்டிக்ஸ் எல்லாம் எழுதுறான். மோட்டிவ் ஹண்டிங் அது மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டின்னு. என்ன தப்புன்னு தெரியாமலும் அதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சுக்கிறது. அது மாதிரி நம்ம ஆமா. பண்றோம். நான் ஆ. மட்டும் நல்லா இது பண்ணியிருக்க மாட்டேன், வேற வழி இல்லை, நான் தான் பண்ணினேன். தான் கிளாரிங் எக்ஸாம்பிள். தெருவில் ஒரு 500 ரூபா நோட்டு விழுந்திருக்கு. நான் பார்க்குறேன் யாருமே இல்லை, எடுத்து பையில போட்டு போயிடுறேன். அது நியாயமா? ஒரு நாள் நியாயம் நிச்சயமா இல்லை. இல்ல. ஆமா. நியாயம் இல்லை. நான் என்ன பண்றேன், ஆஹா நான் பண கஷ்டம் இருந்தேன், பகவானை பார்த்து பகவானே வேண்டினேன், கொடுத்தார். அவனா எனக்கு கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு நம்ம 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 முதல்ல நாமளே ஒரு தட்டு குடிச்சிட்டு எடுத்துன்னு போயிடும். ஆமா. அதான் புரியுது சுவாமி. அப்ப அது வந்து இப்ப இதெல்லாம் இந்த மோட்டிவ் இந்த ஹண்டிங் தான். ஸ்டேட்மெண்ட் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பகவான் அனுமந்தாவா இருக்கார். அதே சமயத்துல சாட்சியா இருக்காருன்றத வந்து இப்போ சிம்பிளா அடியேன் புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சாஸ்திரத்துல எதெல்லாம் வந்து சரின்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதெல்லாம் அனுமதிக்கிறார். சாஸ்திரத்துல எதெல்லாம் நோன்னு சொல்லப்பட்டிருதோ, அதுக்கு சாட்சியா இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா சுவாமி? ஒரு ஓவர் வியூவா. இப்ப வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அனுமதிக்கிறான்னு அர்த்தம். வேற அனுமதிக்கான்னு சொன்னாக்க அவர் இன்னும் எஸ்ன்னு கையெழுத்து போடலாம் இல்லை. அ, அ. அவர் உங்களுக்கான உடம்பு கொடுத்து அதை அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான திறமையை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அதுதான் அனுமதி. அவர் ஒன்றும் நீ பண்றது இது பண்ற சரி, ஐ அக்செப்ட் இட்னு சொல்லலை. அவர் உனக்கு எது நல்லது எது கெடுதல்னு சொல்ல கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்,
என்னுடைய வெஸ்டர்ன் பவர்ஸுக்கு உட்பட்டு நான் எதை பண்ணேனோ அது எல்லாத்தையும் பண்ணினேன்னாக்க, அதாவது வெஸ்டர்ன் பவர்ஸ் உட்பட்டு தான் பண்றேன், என் உடம்பு இருக்கிறது. அப்போ அது எல்லாத்தையும் இட் இஸ் கமிங் வெஸ்டர்ன் பவர்ஸ், யூ கேன் டூ இட். ஆனா நீ ஒழுங்கா பண்றியா பண்ணலன்னு மேல இருந்து பார்த்துட்டு இருக்க. நீ பண்றதே தப்பா ஒண்ணாது தப்புன்னு சொல்றதுல வந்து உனக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காரு, அதான் அனுமதி. அது பத்தி ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து நம்ம கூட வந்து நின்று இது பண்ணாதே பண்ணுன்னு சொல்றது இல்லை. ஓகே சுவாமி, தேங்க்ஸ் சுவாமி. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க சுவாமி, இன்னொரு கொஸ்டின் சுவாமி. இங்க வந்து மாயான்னு பார்க்கும்போது ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அது வந்து அத்வைதிகள் வந்து உண்மை இல்லைன்னு எடுத்துட்டு இருக்கா, அப்படிதானே சுவாமி? ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் ஈஸ்வரன்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை உடையவன். ஆனா அடியேன் இதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியமித்தல். யாராவது இப்ப நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நியமிக்கிறோம்னா கூட அதுக்கு ஈஸ்வரன்னு சப்தம். ஆமா சுவாமி, உண்மை வந்து ஒருவர் தன்னுடைய சொத்தாக இருக்காருன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி அவர் வந்து உமக்கு ஈஸ்வரன். அவர் உண்மை சொத்தா வச்சுட்டு இருக்கார். உண்மை சொத்தை அவர் எப்படி வேணா பயன்படுத்தலாம், தன் சொத்தை உமக்கு நியமிக்கிறார். நியமிக்கிறது ஈஸ்வரன் தான். இன்னைக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சைவ பரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவரா இருக்காருன்னா பாருங்க, உங்க வைஷ்ணவ கிரந்தங்கள்லயே ஈஸ்வரன் போட்டிருக்கு. அப்ப வந்து சிவபெருமான சிவனை தான் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்ப எந்த மாதிரி ஆன்சர்? ஒரு நிமிஷம். நீங்க மாம்பழம் சாப்பிடுறீங்க. ஆமா. நான் கேட்கிறேன், இது என்ன பழம்னு என்ன சொல்லுவீங்க? மாம்பழம்னு சொல்லுங்க சார். ஏன் மாம்பழங்கிறீங்க? அது காரணம் வந்து அது மாமரத்துல இருந்து வந்ததுனால. சரி, அப்படியா? இது மாமரத்துல இருந்து மாம்பழங்கிறீங்க, அதுக்கே மாம்பழம் பேரு? கிருஷ்ணா, என்ன சொல்றது சுவாமி, இது வந்து அடியன் ஏற்கனவே மாம்பழம் சொல்லி இருக்கா, மாமரம். எல்லா லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னாக்க ஒன்னும் யோகம்னு பேரு, ரூடின்னு காரண பேர் ஒண்ணு, இடுகுறி பேர் ஒண்ணு. காரண பேரு காரணம் சொல்ல முடியும், இடுகுறி பேரு காரணம் சொல்ல முடியாது. இது தென்னைமரம், இது பனைமரம், இது மாமரம்னு மாமரம் தான். அதே மாதிரி காரண பேரா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஈஸ்வரத்தை ஐஸ்வர்யத்துடைய ஈஸ்வரன். அது என்னாச்சு, வழக்கமா ஒருத்தருக்கு சொல்லி சொல்லி அவர் பேர் ஈஸ்வரன் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வழக்கமா ஸ்ரீரங்கத்துல இருந்து வர்றாருனாக்க அவர் ஸ்ரீரங்கத்தான்னு சொல்றோம். ஆமா. அப்போ 10 பேரும் ஸ்ரீரங்கத்தான் இல்லையா? எல்லாரும் ஸ்ரீரங்கத்தான் தானே? அப்படி இருந்துச்சு ஒரு வெல் நோன் பர்சன், நமக்கு வழி இருக்க பர்சனை we just call him by the name, அவ்வளவுதான். அதனால அவர் ஸ்ரீரங்கத்தை அவர் தனக்கு உடையவன் அர்த்தமா? ஒரு நாளும் இல்லையே. அதே மாதிரி இதினாக்க செல்வம்னு அர்த்தம், இந்திரன் செல்வத்தை உடையவன் அர்த்தம். அதே பெண்ணா இருந்தாக்க இந்திரான்னு போடணும். தேவதர் சொல்லும். இப்ப இந்திரன்னாக்க எல்லாரும் பேர் வச்சு இந்திரன் பேர் வச்சிருந்தானாக்க அவள்லாம் தேவலோக இந்திரன் அர்த்தமா? இல்லையே. தேவனுடைய பேரு பாலாஜின்னு இருக்கு. எங்க சர்க்கிள்ல பாலாஜினா தான் மீன் பண்ணும். திருப்பதி பாலாஜி மீன் பண்ணுமா? சுவாமி. அப்புறம் அதான் அந்த மாதிரி இதெல்லாம் காரண எடுகுறி, அவ்வளவுதான். இந்த காரண எடுகுறி யார் எந்த வழக்கில் வருதோ அதுதான் சுத்தி மேல போக முடியாது. சுவாமி, அடியனுக்கு அவ்வளவுதான் கொஸ்டின் சுவாமி. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். சுவாமி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பிறப்புல ஜீவாத்மா இந்த டைம் ஜீவாத்மா ஒரு பிறப்பு எடுக்குதுன்னா முன்வினை படி அது ஒரு பணக்காரனா இருக்கலாம், இல்ல ஏழையா இருக்கலாம், இல்ல ஒரு டிசேபிள்டு பர்சனா கூட இருக்கலாம். அப்புறம் இந்த பிறப்புல செய்ய போற செயல்கள் கர்மத்தை பொறுத்து அடுத்த பிறப்பு இதை விட பெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒர்ஸா கூட இருக்கலாம். ஆனா அப்படி நம்ம பேக்வேர்டா போகல, ஃபஸ்ட்டு டைம் ஜீவாத்மாவெல்லாம் கிரியேட் ஆனப்ப எல்லா ஜீவாத்மாவும் சிமிலர் குவாலிட்டிஸ் தானே இருந்திருக்கும். அப்ப ஏன் சில ஜீவாத்மா இந்த ரைட் பாத்தில் வருது, சில இது வந்து ராங் பாத் அப்படி போய் இந்த மாதிரி வினைய கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க? நீங்க எனக்கு நான் கேட்கிற பதில் சொல்றேன், இது பதில் சொல்றேன். எது முதல்ல வந்தது? விதை வந்ததா, மரம் வந்ததா? விதை தெரியல சார். மரம்லாம் விதை, அது மாதிரி தான் இது. அதாவது எல்லா பிலாசபர்ஸ் எடுத்துக்கிறா அனாதி காலமான அவித்யா. சங்கரர் நமக்கு அனாதி காலமான கர்மா எப்போ வந்து யாருக்கும் தெரியாது.
இன்னொன்று சொல்றேன். நீங்க 2 ஒரே மாதிரியா குழந்தைகள் எடுத்துக்கோ, நீஞ்சர குழந்தைகள் எடுத்துக்கோ, பெட்டர். படுத்துட்டு நடுவில் இதில் கலரான சொப்புகளை போடுங்க. வந்தீங்கன்னாக்க சில குழந்தைகள் சில பர்டிகுலர் கலர்ஸ் எடுக்கும், சிலர் அது எடுக்காது, இன்னொன்று எடுக்கும். அது எங்கேருந்து வந்தது? இயற்கையாக அப்படி ஏற்படுறது, அவ்வளோதான். அதனால நம்ம அனாதி அவித்யா சம்பந்தம் எல்லாம் சொல்லுவா. அனாதி அவித்யா சம்பந்தம் எப்போ ஏற்பட்டு யாருக்கு எக்காட்சி சொல்ல முடியாது, எது இருந்தாலும் சொல்ல முடியாது. ஆனா நமக்கு எத்தனை பேர் எடுத்துக்கலாம் தெரியாது. இருந்தாலும் தமிழ் பாட்டு ஒன்று உண்டு, எடுத்த பிறவி கணக்கு எழுத தொலையாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ரொம்ப காலத்துக்கு முன்னால. நான் எத்தனை எடுத்திருக்கேன்னாக்க தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம், எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவு அனுபவிக்க போறோம் தெரியாது. ஆனால் இது எல்லாமே நம்ம கண்கூடால பார்க்க முடியாம நம்ம கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன தெரியறது, நம்ம இங்க அனுபவித்துக்கு வந்திருக்கோம் தெரியுது. அதனால ஜஸ்ட் இந்த அனுபவிச்சு நம்ம போயிடணும், பிறகு சேர்த்துக்கப்படாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா போதும். இப்ப இந்த லாஸ்ட் கொஸ்டின் சுவாமி கேட்டிருந்தார் இல்லையா, அனந்த கிருஷ்ணன் சுவாமி, அதுக்கு அடியனுக்கு திருப்பி அதுல ஒரு லூப் கொஸ்டின் இருக்கு சுவாமி. உப கேள்வி என்னன்னா, இப்ப ஜென்ரலி பீப்புளோடைய மென்டாலிட்டி எப்படின்னா காரணம், ஏன்னா சாஸ்திரம் சொல்றது ஆத்மா இஸ் இன் இனிஷியலி இட்ஸ் இன் அ பியூர் ஸ்டேஜ், ரொம்ப இதா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு டிசையர்னால இங்க ஜடலோகத்துல பிறந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலி ஒருத்தருடைய மென்டாலிட்டி என்னன்னா, நான் முதல்ல பியூர் ஸ்டேஜ்ல தானே இருந்தேன், அப்ப எப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கர்மா தொத்தித்த. ஐ மீன் இப்ப எப்படி வேதம் அபௌருஷேயம், கர்மா அனாதி, ஜீவன் அனாதி இதெல்லாம் சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் கர்மா ஜீவனுக்கு கர்மா தொத்தித்தே அது எப்போ அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி அது எப்பவுமே இருக்கிறது. பட் அதுக்கு சாஸ்திரோத்தமமா எதனா ஒரு பதில் இருக்கா சுவாமி இந்த மாதிரி? ஏன்னா அனாதின்னு சொல்லும் போது அது கன்வின்சிங்கா இல்லையோ அப்படின்னு தோன்றது சுவாமி. சுவாமி நிறைய விஷயங்கள் நமக்கு இது இருக்குன்னு தெரியறது, ஆனா அது எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இது ஹீட் இருக்கு இல்லையா, நம்ம சாதாரண 0 டிகிரி சென்டிகிரேட் 100 டிகிரி செல்சியஸ்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஹீட்டை குறைச்சுட்டே போறோம்னு வச்சுக்கோங்க, மைனஸ்ல போறது இல்லையா. இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா -50 டிகிரி சுற்றுல போகுதுன்னு சொல்றேன், பார்த்துருக்கேன். ரைட், அதுக்கு கீழே குறைச்சுட்டே போனா என்ன ஆகும் தெரியுமா? அது இங்கே சயின்ஸ் படிச்சுவா இருப்பா, பிசிக்ஸ் படிச்சுவா இருப்பா, அவளுக்கு தெரியும். -273 டிகிரிஸ் போனாக்க ஹீட்டே இல்லாம போயிடும். ஹீட் இல்லாம போறதுனாக்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது பாசிபிள். எப்படி? சயின்ஸ்ல கிராஃபில் போட்டு பாசிபிள். ஆனா இது ஆக்சுவலா பாசிபிளானா முடியாது. இது மட்டும் -271 டிகிரிஸ் மட்டும் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ப்ராப்ளம் இப்பதான் வேற போயிருக்காங்க, தெரியாது எனக்கு. ஏன் போக முடியல? இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு தெரியுது, ஆனா இட் இஸ் இர்ரீச்சபிள். அது மாதிரி எனக்கு எத்தனை பிறவி ஆயிருக்குன்னு தெரியுது, ஆனா எத்தனை தெரியாது எனக்கு. அந்த மாதிரி தான் இதெல்லாம் அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் தான். -273 டிகிரி சென்டிகிரேட் போயிட்டானாக்க ஒரு பொருளுக்கு அந்த சயின்ஸ் தியரி படி அது பொருளுக்கு எடையெல்லாம் இருக்கும், ஆனா பொருள் இருக்காது. இஸ் இட் பாசிபிள்? அதே மாதிரி சிலதெல்லாம் உங்களால் பிலீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெத் டுவார்ஃப் இருக்கு. டுவார்ஃப் மேல இருக்கிறது இந்த கிரகங்கள் இருக்கு பாருங்க, இது நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க. ஒரு நட்சத்திரம் இறந்து போற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு. அது போகாமலேயே நம்ம இந்தியன் இந்த சர் சி வி ராமனுடைய மருமான், அவனும் சி வி ராமன் தான், சந்திரசேகர வெங்கட்ராமன் பேரு. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே அமெரிக்கன் குடியேறினவர். அவர் ஹி இஸ் அ மேத்ஸ் ஸ்டூடெண்ட். அவன் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணி காமிச்சான். இந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு, ஒரு கிரகம் இருக்கு, ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தினுடைய அது உள்ள இருக்க மெட்டீரியல் டென்சிட்டி எவ்வளவு இருக்கு தெரியும் இல்லையா? நார்மலா பார்க்குறோம், என்ன ஒரு சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம் இருக்கு இல்லையா? நம்ம இந்த மண் எடுத்துன்னு வச்சுக்கோ, மண் 2.6 to 3 கிராம்ஸ் இருக்கும். அது இதனுடைய செசி கிராவிட்டி 3 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் அதுல இருக்க செசி கிராவிட்டி 3 tons 2 tons பர் கியூபிக் சென்டிமீட்டர். இதனால 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் தான் ஒரு பொருள் இருக்கு, உங்களால் நகர்த்த முடியாது. உங்களால கேன் யூ இமேஜின்? நோ சுவாமி. That is it.
அந்த மாதிரி தான் there are so many things which we cannot imagine but they exist, they do exist. black hole do exist, கரெக்ட். but we அது can't imagine that. no, we can't even define also. So that is it. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்றது God, there is God. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நிச்சயம் இவ்வளவு அட்வான்ஸ் சயின்டிபிக் நாலேஜ் வச்சுன்னா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல, நம்ம அது பண்ண முடியல. பட் yet it is there. கரெக்ட். தன்யோ சுவாமி. அப்புறம் சுவாமி வேற என்ன? ராஜகோபால் ஏதாவது உண்டா? சார் அவர் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல சார். சரி சரி, வேற யாருக்காவது உமா உங்களுக்கு தான் சந்தேகம் உண்டா? அவங்க மியூட்ல இருக்காங்க சுவாமி. சரி 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 சுவாமி, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா சுவாமி? கால் திஸ் கிளாஸ் ரைட். எஸ் சுவாமி. ஓகே. ஆழ்வாரி பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே லட்சுமி ராமானுஜாரியாய நம பரமயோகினே சூத்ராணா பண்ணி இதெல்லாத்தையும் திருப்பி கொஞ்சம் பாருங்க. ஆமா, கம் வித் டவுட்ஸ். ஏன்னா இப்ப இந்த மட்டும் இந்த முதல் சூத்திரத்துக்கான இது படிக்கிறது தான் இந்த முழு புத்தகத்துக்கு வரப்போறது. அதனால இதை கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் மீதி புரியாச்சு கொஞ்சம் ஈஸியா புரியும் உங்களுக்கு. அதனால தயவு பண்ணி ப்ளீஸ் கோ த்ரூ இட், கம் வித் டவுட்ஸ். ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. Thank you, Swami. அடியன் தாஸ். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஆல். Thank you.